இந்த உலகத்துல எல்லாருமே மேஜர் ஆனதுக்கு அப்புறம் தங்களுக்கு பிடிச்ச பார்ட்னரை தேர்ந்தெடுக்க மேரேஜ் சேம்பர் உள்ள போலாம். சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் சம்மனர் கிளாஸ் ட்ரூயிட் ஆவாங்க. இன்னும் சில பேர் எல்ஃப் இனத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணி ஜெண்டர் கிளாஸ் எல்ஃப் ஆர்ச்சர் ஆவாங்க. சில பேர் ஒரு படி மேல போய் ஜாம்பிகளையே கல்யாணம் பண்ணி ஆச்சரியமா சம்மனர் கிளாஸ் நெக்ரோமான்சர் கூட ஆவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை அந்த சேம்பர்ல எனக்கான சரியான பார்ட்னரை தேட 3 வருஷமா சைக்காலஜி புத்தகத்தை போட்டு புரட்டி எடுத்துட்டேன். ஏன்னா அந்த ரூமுக்குள்ள உலகத்துல இருக்கிற எந்த இனத்தை சேர்ந்தவங்களும் இருக்கலாம். அந்த கதவை திறந்துட்டா உள்ள யார் இருக்காங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஒருவேளை நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்து உள்ள இருக்கிறது ஒரு ரேர் கிரேட் எல்ஃபா இருந்தா அவங்க பார்க்கறதுக்கு செம அழகா இருப்பாங்க, அதே சமயம் பயங்கர பலசாலியாவும் இருப்பாங்க. அப்புறம் என்ன, உங்க வாழ்க்கை ஜாலிதான். ஆனா லக் இல்லாம ஃப்ளவர் கிங்டம்ல இருக்கிற மீன் இனத்தை சேர்ந்த யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேடியேஷன்லயே வெந்து செத்துடுவீங்க. அப்போ மேடையில ஒரு இளம் பெண் நின்னுகிட்டு இன்னைக்கான திருமணச் சடங்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சூயுன் மேரேஜ் பார்ட்னர் காமன் கிரேட் பிக்மேன் இனம். அதை கேட்டதும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பரிதாபமா பார்த்தாங்க. ஐயோ பாவம், சூயுன் கதை முடிஞ்சது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அடுத்தது ஜாவோ ஃபெங் மேரேஜ் பார்ட்னர் ரேர் கிரேட் எல்ஃபினம். எல்ஃப்னு சொன்ன உடனே கீழே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பொறாமையில பார்த்தாங்க. ஏன்னா எல்ஃப்னாலே செம ஹேண்ட்ஸமா அழகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பயங்கரமான சண்டை போடுற திறமையும் இருக்கும். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா சூப்பரான திறமைகளும் சக்திகளும் கிடைக்கும். ச்சே, இந்த ஜாவோ ஃபெங்குக்கு எப்படி இவ்ளோ லக்கு கிடைச்சிது? ரொம்ப அநியாயம்பா. எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே நானும் அந்த மேரேஜ் சேம்பருக்குள்ள கால் வச்சேன். உள்ள நுழைஞ்சதும் 2 மீட்டர் அகலத்துல ஒரு பெரிய வழி தெரிஞ்சது. அங்க வரிசையா பல கலர்ல கதவுகள் இருந்தது. ஒவ்வொரு கதவுலையும் அவங்கள பத்தின ஒரு சின்ன குறிப்பு தொங்கிக்கிட்டு இருந்தது. நான் ஒவ்வொரு கதவா தாண்டி போனேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல, ஏன்னா இது வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயம். ஒரு கதவுல எனக்கு 18 வயசு, ரொம்ப சுறுசுறுப்பானவ, அழகானவ, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு சூப்பரான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருந்தது. இது கண்டிப்பா கியூட்டான முயல் இனமா தான் இருக்கும்னு என் கண்ணு பிரகாசிச்சது. சரின்னு கதவை திறக்கலான்னு யோசிச்சப்போ திடீர்னு அந்த காதுல ஒரு சத்தம். ஹோஸ்ட் தயங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏமாற்று வேலைகளை கண்டுபிடிக்கும் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்பட்டது. இந்த சிஸ்டம் மூலமா போலியான முகத்திரைகளை கிழிக்கலாம், ஆயுதங்கள், கருவிகள் மற்றும் மான்ஸ்டர்களின் பலவீனங்களை ஆராயலாம். இதை கேட்டதும் எனக்கு அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. அடடேங்கப்பா, சிஸ்டம் டேடி என்னை காப்பாத்த வந்துட்டாரு. உடனே முன்னாடி இருந்த அந்த பிங்க் கலர் கதவை காட்டி, சிஸ்டம் இதை அனலைஸ் பண்ணு அப்படின்னு. அனாலிசிஸ் முடிஞ்சது. கதவுக்குள்ள இருக்கிறது ராபிட் ஃபோக், வயசு 18, ஆனா தடிமனா முகம் ஃபுல்லா பருக்களோட பெரிய உதடு வச்ச ஒரு ராபிட் ஃபோக். சிஸ்டம் சொன்னதை கேட்டதும் எனக்கு அப்படியே உதிரிடுச்சு. என்ன ஒரு ஏமாத்து வேலை! நல்ல வேலை சிஸ்டம் இருந்தது, இல்லைன்னா என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். உடனே அங்கிருந்து திரும்பி ஒரு பச்சை கலர் கதவுகிட்ட போய் அனலைஸ் பண்ண சொன்னேன். அனாலிசிஸ் முடிஞ்சது. கதவுக்குள்ள இருக்கிறது ட்ரையட், மரதேவதை, வயசு 218, அழகு 86, இப்பதான் உருமாற்றம் அடைஞ்ச ஒரு இளம்பெண். ஈஸியா ஏமாத்திடலாம், ஈஸியா ஐஸ் வச்சிடலாம். ஆனா ஒரே ஒரு குறை, அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பா. நம்ம எதிர்கால பசங்க பசியில வாடிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. சிஸ்டம் சொன்ன அனாலிசிஸை கேட்டு எனக்கு அப்படியே தலை சுத்திடுச்சு. என்னப்பா இது, 86 பாயிண்ட்ஸ் வாங்கின செம கட்ட, அதுவும் ஒரு ட்ரையட். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு சம்மனர் கிளாஸ் ட்ரூயிட் இல்லனா கண்ட்ரோலர் கிளாஸ் ஃபாரஸ்ட் எல்டர் கிளாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான பவர்ஸ். மனசுக்குள்ள இதெல்லாம் யோசிச்சுட்டு இப்போதைக்கு இவளை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்போன்னு முடிவு பண்ணி அந்த கதவுல ஒரு அடையாளத்தை போட்டுட்டு முன்னாடி நடந்தேன். கடைசியா ஒரு நீல நிற கதவு முன்னாடி போய் நின்னேன். ஊஜிங், இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இந்த வேடிக்கையான அறிமுகத்தை பார்த்ததும் எனக்கு ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. சிஸ்டம் அனலைஸ் பண்ணு. அனலைஸ் முடிஞ்சது. கதவுக்குள்ள இருக்கிறது ஜாம்பி கேர்ள், வயசு 1145. அவளோட அழகு 8ல இருந்து 91 வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஜாம்பி பொண்ணு பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருப்பா. ஆனா ஒரே ஒரு சிக்கல், அவளோட தலை சரியா ஒட்டல. எப்ப வேணும்னாலும் கழண்டு கீழே விழலாம். அப்படி விழுந்தா அப்புறம் ஒட்ட வைக்க முடியாது. ஓ, இதனாலதான் இவளோட அழகு ரேட்டிங் ஏறி இறங்குதா? ஒருவேளை ரொமான்ஸ் பண்ணும்போது தலை கழண்டு கீழே விழுந்தா என்ன பண்றது? இந்த நினைப்பு வந்த உடனே அந்த ஐடியாவே கைவிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு சிவப்பு நிற கதவு என் கவனத்தை இழுத்தது. அந்த கதவுக்கு பின்னால இருந்து பயங்கரமான அனல் காத்தடிச்சுது. அங்க நின்னுட்டு இருந்தாலே வேர்த்து ஊத்துச்சு. என்ன தொந்தரவு பண்ணாத, போயிடு அப்படின்னு ரொம்ப ரஃப்பா ஒரு அறிமுகம் எழுதியிருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அனலைஸ் முடிஞ்சது.
கதவுக்குள்ள இருக்கிறது ஃபயர் டிராகன் பிரின்சஸ். வயசு 3261. அழகு 97. குறையே சொல்ல முடியாத உடலமைப்பு, அபாரமான சக்தி. அவளுக்கு கோபம் ஜாஸ்தியா இருந்தாலும் மனசு ரொம்ப வெள்ளந்தி. இதுவரைக்கும் அவளோட குகையை விட்டு வெளியே வராத ஒரு ஹோம் பாடி. டிராகனா? உண்மையாவே இவ டிராகன் இனத்தை சேர்ந்தவளா? சிஸ்டம் சொன்னதை கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன். இந்த உலகத்துல டிராகன் இனம்னா சும்மா கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல். டிராகன் இனத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா டிராகன் பிளட் வாரியர், டிராகன் டேமர், டிராகன் மேஜ் அப்படின்னு எக்கச்சக்கமான ரேர் கிளாஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டிராகன் கூட ஒப்பந்தம் செஞ்சவங்களுக்கு 20% டேமேஜ் ரிடக்ஷன் பவர் தானாவே கிடைக்கும். இதே நேரத்துல ஜின்ஷா நம்பர் 1 ஹை ஸ்கூல் கிரவுண்ட்ல ஜாவோ கிங்சாங் மேரேஜ் பார்ட்னர் எலைட் கிரேட் ஜாம்பி கேர்ள். இத கேட்டதும் கீழே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, பொறாமையா இருக்கே, இவனுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ லக்கு? ஏன் ஜாம்பி பொண்ணே போச்சு. அழகான பொண்ணு, கூடவே சூப்பரான பவர். ஜாவோ கிங்சாங் இப்போ வேற லெவலுக்கு போயிட்டான். மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறமா என்னையும் கொஞ்சம் மான்ஸ்டர் ஹண்டிங் கூட்டிட்டு போடா. ஜாவோ கிங்சாங் இப்போ மடந்துட்டு இருந்தாரு. அவர் வெளியே வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு டீச்சர் ஜாங் கிங் கிட்ட குழப்பமா கேட்டாரு, மேம், லூயுன் இன்னும் வெளியே வரலையா? அதற்கு டீச்சர் ஜாங் கிங் தலையாட்டிக்கிட்டே, இல்ல, அவன் இன்னும் உள்ளதான் இருக்கான், சரியான பார்ட்னரை தேர்ந்தெடுக்க முடியாம கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திடீர்னு அந்த மேரேஜ் ரூம்ல இருந்து பயங்கரமான வெப்பம் வெடிச்சு எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு மிக்கிற நேரத்துல ஸ்கூலோட டெம்பரேச்சர் 10 டிகிரிக்கு மேல அதிகமாயிடுச்சு. இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து எல்லாரும் என்ன நடக்குதுன்னே தெரியாம குழம்பி போயிட்டாங்க. ஏன் திடீர்னு இவ்வளவு வெக்கையா இருக்கு? இன்னைக்கு வெயில் அந்த அளவுக்கா கொடுமையா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா அங்க இருந்த டீச்சர்களுக்கு மட்டும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு உடனே புரிஞ்சுது. இந்த விசித்திரமான மாற்றம் கண்டிப்பா ஒரு சாதாரண இனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்க முடியாது. ஒருவேளை இதை எபிக் கிரேட் இனமா இருக்குமோ? ஜாங் கிங் தலையாட்டிக்கிட்டே, கண்டிப்பா இது குறைஞ்சது எபிக் கிரேடு தான். ஏன், ஒருவேளை மித்திக் கிரேட் இனமா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல மேரேஜ் ரூம்ல இருந்து 2 பேர் வெளில வந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, நானும் அந்த ஃபயர் டிராகன் பிரின்சஸ் லாங் கேயர் தான். அந்த பயங்கரமான வெப்பம் அவகிட்ட இருந்து தான் வந்துட்டு இருந்தது. எப்பவும் குகைக்குள்ளேயே இருக்கிற அவளுக்கு இப்ப குகையை விட்டு வெளில வர்றதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. அதுவும் இல்லாம ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கணுமேங்கிற எரிச்சல் வேற. ஆனா மேரேஜ் கான்ட்ராக்ட் படி அவ ஏன் மனைவியாகிதான் ஆகணும். அதனால தன்னோட கோபத்தை அந்த வெப்பம் மூலமா காட்டிக்கிட்டு இருந்தா. அப்பாடி, எவ்வளவு அழகு! ஜாங் மேம விட இவ்வளவு அழகான ஒருத்திய நான் இப்பதான் பாக்குறேன். லாங் கேயரோட அந்த வசீகரமான அழகு எல்லாரோட கவனத்தையும் இழுத்துருச்சு. எல்லாரும் பாருங்க, அவ தலையில அது என்ன? கூட்டத்துல இருந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சு சொன்னாங்க. அவ தலையில 2 கொம்புகள், முதுகுல 2 சிறகுகள் இருந்தது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. இவ ஒரு மித்திக் கிரேட் டிராகன் இனம். அப்போ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜாவோ கிங்சா அதிர்ச்சியில என்ன பார்த்தான். லூயுன், உன் பார்ட்னர் ஒரு டிராகனா? நான் ஒரு கௌரவமான ஃபயர் டிராகன் இளவரசி. என்ன யுவர் ஹைனஸ் லாங் கேயர்னு தான் கூப்பிடணும். அவளோட அந்த பெரிய கண்ணுல எரிச்சலும் கோபமும் அப்பட்டமா தெரிஞ்சது. அவளோட கோபம் ஏற ஏற சுத்தி இருந்த வெப்பமும் அதிகமாச்சு. ஜாவோ கிங்சா பயந்து போய் 2 அடி பின்னாடி போயிட்டான். நிலைமை கைமீறி போறத பார்த்து நான் அவகிட்ட பயக்கத்தோட மன்னிப்பு கேட்டேன். சாரிமா, என் ஃப்ரெண்டுக்கு எப்படி பேசணும்னு தெரியல, கொஞ்சம் அந்த உஷ்ணத்தை குறைக்க முடியுமா? அத கேட்டதும் லாங் கேயர் தரையில ஓங்கி மிதிச்சிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம நின்னுட்ட. அப்போ ஜாங் கிங்கும் பிரின்சிபலும் சிரிச்ச முகத்தோட எங்ககிட்ட வந்தாங்க. லூயுன், வாழ்த்துக்கள். நம்ம ஜின்ஷா நம்பர் 1 ஸ்கூலுக்கு முதல் முறையா ஒரு மித்திக் கிரேட் பவர் கிடைச்சிருக்கு. பார்ட்னரை தேடுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது நம்மளோட பவர் என்னங்கிறதும் தான். ஒருத்தரோட பார்ட்னர் எந்த இனமோ அதை வச்சுதான் அவங்களோட எதிர்கால வளர்ச்சியும் இருக்கும். நீ ஒரு மித்திக் கிரேட் இனத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உனக்கு கிடைக்க போற பவரும் கண்டிப்பா மித்திக் கிரேடு தான். ஆனா அதுலயும் பல வகைகள் இருக்கு. ஒரு காம்பேட் கிளாஸ் கிடைச்சா அதுதான் உச்சத்துக்கான வழி. இந்த லைஃப் ஸ்கில்ஸ் இல்ல சப்போர்ட் கிளாஸ் எல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கும். எனக்கு என்ன பவர் கிடைக்க போகுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே மத்தவங்களுக்கு பவர் வர ஆரம்பிச்சிருச்சு. சூயுன்னோட முகம் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. வைல்டு போர் பிரீடரா? இதெல்லாம் ஒரு சண்டை போடுற பவரா? என்னது, பன்றிகளை வளர்த்து அதை சண்டைக்கு அனுப்பணுமா? சே, எனக்கு பன்றிகள் கூட ஏதோ ஜென்ம பகையா? சேய். லாங் கேயரோட பார்ட்னரை பார்த்து செம பொறாமையா இருந்தது. ஆனா உன்னோட நிலைமைய பார்த்தா இப்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குடா அப்படின்னு சுத்தி இருந்தவங்க கிண்டல் பண்ணாங்க. அட பாவமே, ஜாவோ ஃபெங்குக்கு எல்ஃபார்ச்சர் பவர் கிடைச்சிருக்கு. ரேர் கிரேட் பவர்ல இதுதான் எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். இதுல அட்டாக் பவர் சும்மா தெரிக்கும். அதே சமயம் எதிரிகிட்ட இருந்து தப்பிக்கிற வேகமும் ரொம்ப அதிகம். வரிசையா ஒவ்வொருத்தருக்கா அவங்க பவர் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது.
எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நான் ஆவலா காத்துட்டு இருந்தப்போ திடீர்னு என் கண்ணு முன்னாடி ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீன் தெரிஞ்சுது. பார்ட்னர் ஒரு மித்திக் கிரேட் இனம்னு உறுதி செய்யப்பட்டது. மித்திக் கிரேட் பவர் பட்டியல் அன்லாக் செய்யப்பட்டது. கீழ் இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பவரை நீங்களே தேர்ந்தெடுங்க. அதை பார்த்த உடனே என் கண்ணு மின்ன ஆரம்பிச்சுது. மித்திக் கிரேட் பவர்ங்கிறது உலக நியதிப்படி மற்றவங்களுக்கு வர்ற மாதிரி தானா வராது. 4 ஆப்ஷன்ல இருந்து நாமளே ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். நான் அந்த 4 பவரையும் ஒரு நிமிஷம் உற்று பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம டிராகன் நைட்டை தேர்ந்தெடுத்தேன். எல்லா சக்திகளும் 80% அதிகமாகுங்கிறதுக்காக தான் இதை தேர்ந்தெடுத்தேன். மற்றபடி ஒரு டிராகன் பொண்ணு மேல சவாரி செய்யணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு சத்தியமா இல்லைங்க. பவர் மாற்றம் வெற்றி அடைந்தது. உங்களுடைய தற்போதைய கிளாஸ் டிராகன் நைட். பிரத்யேக திறமைகள் கிடைத்துவிட்டன. அடுத்த நொடியே என் உடம்புக்குள்ள ஒரு பயங்கரமான சக்தி பாயிறத என்னால உணர முடிஞ்சுது. நான் கண்ணை திறந்தப்போ ஜாவோ கிங்சாங் என் பக்கத்துல நின்னு வாயை திறக்காம பேசிட்டு இருந்தான். மச்சான், என் நெக்ரோமான்சர் பவர் இருக்கே சும்மா அதிரும். நான் ஒரு மான்ஸ்டரை கொன்னா அங்கிருந்து ஒரு கிங் ரேங்க் பிணத்தை வரவழைக்க வாய்ப்பு இருக்கு. நான் நிறைய பேரை கொன்னுட்டே இருந்தா நானே ஒரு பெரிய ஆர்மி வச்சிருக்கலாம் தெரியுமா? நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அப்ப நீதான் இப்ப பெரிய ஆளு. என் டிராகன் நைட் கிளாஸ்லாம் உனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லப்பா. இதை நான் சொன்ன உடனே அங்கிருந்து டீச்சர்ஸ்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டாங்க. என்னது, டிராகன் நைட்டா? எல்லா காலத்திலையும் மிக சிறந்த நைட் பவர்னு சொல்லப்படுற அதே டிராகன் நைட்டா? டீச்சர்ஸ்லாம் என்னை ஏதோ ஒரு அபூர்வமான விலங்க பார்க்குற மாதிரி ஆச்சரியமா பார்த்தாங்க. ஜாவோ கிங்சாங் ஆர்வமா கேட்டான், மேம் அப்படின்னா என்ன? டிராகன் நைட்னா அவ்வளோ பெரிய விஷயமா? ஜாவோ கிங்சாங் என்னை ரொம்ப உற்சாகமா பார்த்தாங்க. நைட் கிளாஸ்லயே உச்சகட்ட பவர்னா அது டிராகன் நைட்டு தான், அதுல சந்தேகமே கிடையாது. அடேங்கப்பா, கேட்கறதுக்கே கெத்தா இருக்கே. என் சின்ன எலும்பு கூடுகளை விட இது பயங்கரமா இருக்கும் போலயே. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மிரண்டு போயிட்டாங்க. அப்போ லூயுன் பின்னாடி ஒரு நாள் உலகத்தோட மிகப்பெரிய வீரனா ஆவானா? மச்சான், இப்ப கூட லூயுன் கூட சேர்ந்துட்டு கூட்டளி வச்சுக்கலாமா? லேட் ஆயிடுச்சா? அப்போ டீச்சர் சொன்னாங்க, பவர் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இனிமே டஞ்சியன்ஸ் போய் உங்க லெவலை அதிகப்படுத்திக்கலாம். திறமை இருக்கிறவங்க காட்டு பகுதிக்கும் போகலாம். எல்லாரும் கிளம்புங்க. ஜாவோ கிங்சாங் சொல்லி முடிச்ச உடனே ஒரு பெரிய கூட்டமே என் சுத்தி வந்துருச்சு. யுன்னண்ணா, என்னையும் கூட்டிட்டு போங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அண்ணா, என்னையும் என் டீம்ல சேர்த்துக்கோங்க. எனக்கு சூப்பரா குணப்படுத்துற பவர் இருக்கு, சத்தியமா சொல்றேன். ஒரு பொண்ணு என் கூட டீம் சேர வர்றத பார்த்த ஜாவோ கிங்சாங் கொஞ்சம் தயங்கிட்டு என் கையை பிடிச்சி ஸ்கூல் கேட் வரைக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. லூயும், நானே உன்னை கூட்டிட்டு போய் லெவல் ஏத்தி விடவா? என் டீச்சர் நான் லெவல் 40 பவர் யூசர் தெரியும்ல? அதை கேட்டதும் நான் தலையாட்டி வேணான்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு வேணாம் மேம், நான் முதல்ல ஒரு லோ லெவல் மான்ஸ்டர் பகுதிக்கு போய் என் பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு பழகிக்கிறேன். அப்புறமா பெரிய சண்டைகளுக்கு போகும்போது உங்க உதவியை கேட்டுறேன். சரிப்பா, நீ கூப்பிடுறதுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு மேம் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு ஜான் கிங் கொஞ்சம் தயக்கத்தோடையே அங்கிருந்து அழகா நடந்து போனாங்க. உனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்கள தான் பிடிக்குமா? ஜான் கிங்கையே பார்த்துட்டு இருந்த என்ன பார்த்து லாங்கேய கொஞ்சம் நக்கலா கேட்டா. பேசாம நீங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்துக்க வேண்டியது தானே? நான் இப்பதான் மேஜராயிருக்கேன். எனக்கெல்லாம் இது ரொம்ப அநியாயம். நமக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா. பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த என் புது பொண்டாட்டிய நான் ஒரு பார்வை பார்த்தேன். உனக்கு வயசு 3000 தாண்டிடுச்சு, ஆனா இப்பதான் மேஜராயிருக்கேன்னு சொல்ற. அதுவும் இல்லாம எனக்கு என் டீச்சர்கள் மேல ரொம்ப மரியாதை உண்டு, புரியுதா? அவங்க என்னோட குரு. அடுத்த காட்சி, ஜின்ஷா காட்டுப்பகுதி, லெவல் 1 to 10. இது பிகினர்களுக்கான ட்ரைனிங் ஏரியா. நான் உள்ள போக போக என்னோட முதல் மான்ஸ்டரை பார்த்தேன். முதல்ல இந்த ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் தரைய ஓங்கி மிதிச்சிட்டு ஒரு பீரங்கி குண்டு மாதிரி வேகமா பாய்ஞ்சேன். டிராகன் கிராஷ், டிராகன் ரோர். வெறும் 20 HP இருந்த அந்த லெவல் 1 காட்டு பன்றி நான் போட்ட ஒரே போடல காலி. அப்படியே முன்னாடி போனேன். அங்க 3 காட்டு பன்றிங்க இருந்தது. அதையும் கண்ணிமைக்கிற நேரத்துல தட்டி தூக்கிட்டேன். இந்த லெவல் ஏத்துறது என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு? ஒரு அடியிலேயே எல்லாம் அவுட் ஆயிடுது. இதை பார்த்த லாங்கேயர் ஒரு மாதிரியா சிரிச்சா. ரொம்ப போர் அடிக்குது பாவம் கூட அப்படின்னு சொல்லிட்டு செத்து கிடந்த அந்த பன்றிங்க கிட்ட போய் ஆர்வமா ஏதோ தேட ஆரம்பிச்சா. அப்போ அவ காதுல நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டுச்சு. ஒரு காட்டுப்பன்றி உடல் சேகரிக்கப்பட்டது. ஒரு வைல்ட் போர் சாப் கிடைச்சிருக்கு. வாவ், இது நல்லா இருக்கே. நான் நிக்காம முன்னாடி போயிட்டே இருந்தேன். போக போக காட்டுப்பன்றிங்களோட கூட்டம் அதிகமாயிட்டே இருந்தது. பின்னாடியே வந்த லாங்கேயர் அந்த பன்றிங்க கிட்ட இருந்து மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிட்டே வந்தா. கொஞ்ச நேரத்துல ஒரு சத்தம் வந்துச்சு. வாழ்த்துகள், லெவல் அப், பவர்ஸ் அதிகமாயிடுச்சு, 5 ஃப்ரீ ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. லெவல் 2 வந்தாச்சு. எனக்கும் இந்த பன்றிங்கள அடிச்சு போர் அடிச்சிடுச்சு. முன்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் அப்படியே நடந்து லெவல் 8 ஓநாய் பகுதிக்கு வந்து நின்னேன். ஓநாய்கள் எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். 2-3ல இருந்து டஜன் கணக்குல கூட இருக்கும். கூட்டமா இருந்தா நல்லதுதான். ஒவ்வொன்னா தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் கையை இருக்க மூடிக்கிட்டு பக்கத்துல இருந்த ஓநாய் மேல பாய்ஞ்சேன். பாயும் போதே எனக்கு நானே டிஃபென்ஸ் பவர்ஸை போட்டுக்கிட்டேன்.
டிராகன் ஸ்கேல் ஆர்மர் மற்றும் லைஃப் ரீஜெனரேஷன். இப்போ நான் ஃபுல் பவரோட இருந்தேன். டிராகன் கிராஷ். ஒரு ஓநாய் பரிதாபமா கத்துச்சு. அதை அப்படியே ஒரு பாறை மேல தூக்கி அடிச்சேன். ஸ்பாட் அவுட். தன்னோட கூட்டாளியை நான் கொன்னதை பார்த்த மற்ற ஓநாய்கள் எல்லாம் வெறி கொண்டு என் மேல பாய்ஞ்சுது. என் தலைக்கு மேல டேமேஜ் நம்பர்ஸ் வரிசையா விழுந்துச்சு. ஆனா நான் அதை பார்த்து சிரிச்சேன். ஏன்னா நடுவுல 2 வாட்டி எனக்கு பவர் ஏறிக்கிட்டே இருந்தது. 700 HP வச்சிருக்கிற என்ன காலி பண்றது அவ்வளோ லேஸ் இல்ல. ஒரு நைட் கிளாஸ்க்கு இருக்கிற கெத்தே இதுதான். அவங்க தாக்குதலை தாங்கிக்கிட்டு நான் பதிலுக்கு 4 குத்து விட்டேன். மிச்சம் இருந்த ஓநாய்களும் அங்கேயே செத்து விழுந்துச்சு. அதே சமயம் லாங் கேயர் மின்னல் வேகத்துல ஓநாய் உடல்கள்ல இருந்து மெட்டீரியல்ஸை எடுத்தா. ஒரு ஓநாய் தோல் கிடைச்சது, ஒரு ஈட்டி கிடைச்சது. லூயூன் ஒரு கருவி கிடைச்சிருக்குடா. அந்த ஈட்டியை என்கிட்ட சந்தோஷமா தூக்கி போட்டா. உனக்கு லக்கு தான் போ. இந்த இளவரசியோட ராசி அப்படி. என்னை இப்போ பாராட்ட மாட்டியா அப்படின்னு அவ கேட்ட உடனே நான் பக்கத்துல போய் அந்த டிராகன் பொண்ணோட கொம்புகளை மென்மையா வருடி விட்டேன். ஷபாஷ், நல்ல வேலை பண்ணிருக்க. அவ்வளவுதான். ஒரு மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு தள்ளி போயிட்டா லாங்கேயர். என் கொம்ப தொடாத. இதெல்லாம் நீ கனவுல கூட தொட முடியாத உன்னோட ட்வின் டெய்ல்ஸ் மாதிரி, புரியுதா? எனக்கு அப்படியே பேச்சே வரல. என்னடா இது, சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு பிளாட் ட்விஸ்ட் வருதுன்னு முழிச்சேன். அன்னைக்கு ஒரு மதிய நேரத்துல அந்த பகுதியில இருந்த ஓநாய் கூட்டமே நிர்மூலமாகிடுச்சு. ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாம நூற்றுக்கணக்கான ஓநாய்களை வேட்டையாடிட்டேன். கண்ணிமைக்கிற நேரத்துல என் லெவல் எகிரி லெவல் 8 வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம 35 ஃப்ரீ ஸ்டாட் பாயிண்ட்ஸையும் சேர்த்து வச்சிட்டேன். ஆனா அப்போதான் தூரத்துல இருந்து ஒரு பயங்கர சத்தம் கேட்டுச்சு. ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருந்தது. ஓடுங்க, ஜின்ஷா காட்டோட மையப்பகுதியில இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏனோ தெரியல இந்த லோ லெவல் பகுதிக்கு வந்துடுச்சு. லெவல் 15 எலைட் மான்ஸ்டர்ஸும் பாசஸும் கூட்டமா இங்கேதான் வருது. டேய் ஜாங்ஹூ, நீ ஒரு ரோக். ஏண்டா இவ்ளோ வேகமா ஓடுற? சாவறதுக்கு அவ்வளோ அவசரமா? பின்னாடி தங்கிட்ட ஷீஷிய பாருடா, அவ அங்கேயே நின்னுட்டா. அடப்பாவி, நீ ஒரு நைட். நீ அவளை காப்பாத்தாம என்கிட்ட சொல்றியே, நான் போய் சாகணுமா? 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பேசாம இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன தாண்டி போகும்போது மட்டும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. தம்பி, முடிஞ்சா இப்பவே ஓடிடு. இதெல்லாம் பெரிய லெவல் மான்ஸ்டர்ஸ். செத்துட்டு அப்புறம் எங்களை சொல்லாத. நான் இங்கேயே இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தேன். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நெருக்கமா வர்றது எனக்கு பெரிய EXP குவியல் வர்ற மாதிரி தெரிஞ்சது. லாங் கேயரும் எச்சில முழுங்கிக்கிட்டு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஆசையா பார்த்தாராம். இன்னொரு பக்கம் அந்த பாவம் ஜாம்பி மாஸ்டர் லெவல் ஏத்தணுங்கிற ஆசையில தன்னோட எல்லா பாயிண்ட்ஸையும் ஸ்பிரிட்ல போட்டுட்டான். அதனால அவனோட வேகம், அஜிலிட்டி வெறும் 15 பாயிண்ட்ஸ் தான். கூட்டத்துல அவன் தான் கடைசியா மெதுவா ஓடி வந்தான். ஓநாய் கூட்டம் அவனை நெருங்குறத பார்த்ததும் வேற வழி இல்லாம தப்பி போற நம்பிக்கையை விட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டான். அப்போதான் எந்த ஒரு வாகனமும் இல்லாத ஒரு வீரன் தன்னோட பழைய ஈட்டியை தூக்கிக்கிட்டு வேகமா முன்னாடி பாஞ்சான். அந்த சாதாரண ஈட்டியோட முனையில நெருப்பு பிழம்பு ஒன்னா சேர்ந்து 30 அடி நீளத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான தீப்பிழம்பா மாறுச்சு. ஜாம்பி மாஸ்டர் கண்ண மூடுன அந்த நொடியில அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு நெருப்பு அலை பயங்கரமா பாஞ்சு வந்து அங்கிருந்த பனி ஓநாய்களை ஒவ்வொன்னா பொசுக்குச்சு. பிளேசிங் டிராகன் பிரீத் ஸ்லாஷ். ஜாம்பி மாஸ்டர் திடுக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தான். அங்க ஒருத்தன் இளைஞன் தனி ஒருவனா ஒரு போர் கடவுள் மாதிரி நிக்கிறத பார்த்து மிரண்டு போயிட்டான். ஆயிரக்கணக்கான பனி ஓநாய்கள் இருக்கிற இடத்துக்குள்ள அவன் நேரா பாயிறான். அவன் இன்னும் உள்ள போறான். அங்க ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கு. இன்னும் கிட்ட போனா செத்துடுவான். ஆனா அந்த இளைஞன் அவன் சொன்ன எதையுமே காதுல வாங்கல. ஏன்னா என் கவனம் முழுக்க அந்த டிங் டிங்னு வர்ற லெவல் அப் சத்தத்திலையும் ஏறிக்கிட்டே இருக்கிற EXP சத்தத்திலையும் தான் இருந்தது. வாழ்த்துகள், நீங்கள் லெவல் 9க்கு முன்னேறிவிட்டீர்கள். ஒரே ஒரு ஸ்கில்ல வச்சு ஒரு பெரிய லெவல் 15 மான்ஸ்டர் கூட்டத்தையே காலி பண்ணிட்டேன். அப்படியே உடனே லெவல் அப். எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு பெரிய EXP ஏறி மாதிரி தான் தெரியுது. உலகத்துல வேற எங்க இப்படி ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைக்கும்? இந்த வாட்டி வெறித்தனமா லெவல் ஏத்த போறேன். அப்படியே வேகமா பாயும் போதே என்கிட்ட இருந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வைட்டாலிட்டியில கொட்டினேன். டிராகன் நைட் கிளாஸ்க்கு இருக்கிற அந்த 20 மடங்கு ஸ்டாட் பூஸ்ட் காரணமா என் HP அப்படியே 2000 பாயிண்ட்ஸ்க்கு எகிரிடுச்சு. திரும்பவும் லைஃப் ரீஜெனரேஷன் பவரை ஆக்டிவேட் பண்ணதுல ஒவ்வொரு செகண்டுக்கும் 110 HP தானாவே ஏற ஆரம்பிச்சுது. டிராகன் ஸ்கேல் ஆர்மர், டிராகன் கிராஷ். ஒரு பீரங்கி குண்டு மாதிரி பாய்ஞ்சு என் ஈட்டியால அந்த பனி ஓநாய பாறையில வச்சு நசுக்கினேன். அப்புறம் ஒரு ஓங்கு குத்து, ஸ்பாட் அவுட். ஆனா அந்த பனி ஓநாய்கள் ரொம்ப வேகம். கண்ணிமிக்கிற நேரத்துல டஜன் கணக்கான ஓநாய்கள் என்னை சுத்தி வளைச்சு ஒன்னா சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சது. அஜிலிட்டி வகை மான்ஸ்டர்ஸோட பயமே இதுதான். வேற யாராவது இருந்தா இந்த தாக்குதல்ல இந்நேரம் ஒரு வழியா இருப்பாங்க. ஆனா நல்ல வேளை என் HP ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம அந்த ரீஜெனரேஷன் பவர் செம கெத்தா வேலை செஞ்சது. இப்ப பாரு என் ஆட்டத்தை. பிளேசிங் டிராகன் பிரீத் ஸ்லாஷ். ஒரு போர் கடவுள் மாதிரி அந்த ஓநாய் கூட்டத்துக்குள்ள புகுந்து விளையாடினேன். நான் போன இடமெல்லாம் ஓநாய்கள் செத்து விழுந்துட்டே இருந்தது.
எனக்கு பின்னாடியே ஒரு அழகான பொண்ணு, லாங் கேரியர், ரொம்ப சந்தோஷமா அங்க விழுந்த மெட்டீரியல்ஸையும் கருவிகளையும் எடுத்துட்டு வந்தா. இந்த வெள்ளை ஓனாய் பல் நெக்லஸ் பார்க்க எவ்ளோ அழகா இருக்கு. இதை வச்சு ட்ரெஸ் பண்ணலாம், இதை வச்சு சாப்பாடு செய்யலாம். இரு ஒரு நீல நிற ரேர் கிரேட் கருவி, உல்ஃப் போன் ஸ்பியர், ஓனாய் எலும்பு ஈட்டி. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கில் புக்கும் கிடைச்சிருக்கு. லூயன் இதப்படி. லாங் கேரியர் தூக்கி போட்ட அந்த ஈட்டியையும் புக்கையும் நான் பிடிச்சேன். ஈட்டியை விட அந்த ஸ்கில் புக்கு தான் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என் அட்டாக் பவர் வேற லெவலுக்கு போயிடுச்சு. ஒரு டிராகன் பிரீட் ஸ்லாஷ், அப்புறம் இன்னொன்னு. ஒரு அரை மணி நேரத்துல 100 ஓநாய்களை தட்டி தூக்கிட்டேன். என் லெவல் இப்போ 10க்கு வந்துருச்சு. புதுசா ரைச்சியஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஸ்கில்லும் கிடைச்சது. ஆனா அப்போதான் காத்துல ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டுச்சு. அதை கேட்ட அந்த ஜாம்பி மாஸ்டரோட முகம் அப்படியே வெளுத்து போச்சு. ஐயோ, பாஸ் வந்துருச்சு. ஓநாய் கூட்டத்தோட பின்னாடி இருந்து 2 மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய ஓநாய் நடந்து வந்துட்டு இருந்ததை நானும் கவனிச்சேன். உடனே நான் மெதுவான குரல்ல, சிஸ்டம் அந்த பாஸை அனலைஸ் பண்ண அப்படின்னு. அனலைஸ் முடிஞ்சது. ஸ்னோ வுல்ஃப் லார்ட், லெவல் 15, அட்டாக் பவர் 295, ஹெச்பி 5000. ஸ்கில் 1 லார்ட் ஆஃப் த வுல்ஃப்ஸ் ஃபியூரி. ஸ்கில் 2 ஃப்ரென்சி. பலவீனம், அதோட இடது காலில் காயம் இருக்கு. என்ன ஒரு பயங்கரமான பவர்ஸ்! ஒரு பாஸ்னா இப்படிதான் இருக்குமா? நான் ஒரு பாஸ் கூட சண்டை போட போறது இதுதான் முதல் தடவை. பயமும் ஆர்வமும் கலந்த ஒரு உணர்வே எனக்குள்ள இருந்தது. அந்த பாஸோட இடது காலை பார்த்தேன். அங்க ஒரு பெரிய ரத்த காயம் இருந்தது. அதுதான் அதோட வீக்னஸ். ஒரு லெவல் 10 வீரனா இருந்துக்கிட்டு லெவல் 15 சில்வர் ரேங்க் பாஸை, அதுவும் 100கணக்கான அடியாட்களோட இருக்கும்போது தனியா எதிர்க்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இதெல்லாம் அந்த ஜாம்பி மாஸ்டரோட கண்ணு முன்னாடியே நடந்துச்சு. ஏன்னா நான் நிஜமாவே தனியா அந்த பாஸ் முன்னாடி பாய்ஞ்சு என் ஈட்டியை அதோட இடது காலில் ஓங்கி இறக்கினேன். சினோ வுல்ஃப் லார்ட் வலியில பயங்கரமா அலறிச்சு. பதிலுக்கு என்ன தாக்க தன்னோட கூர்மையான நகங்களை உயர்த்துச்சு. ஆனா நான் ரொம்ப லாவகமா கைய வீசி அதுகிட்ட இருந்து தப்பிச்சேன். அதே சமயம் அதோட அதே காயம்பட்ட இடத்துல பிளேசிங் டிராகன் பிரெத் ஸ்லாஷ் மூலமா ஒரு அட்டாக் பண்ணேன். திரும்பவும் ஒரு கிரிட்டிக்கல் ஹிட். அந்த பாஸோட ஹெச்பியில 3ல் 1 பங்கு அப்படியே குறைஞ்சிடுச்சு. அப்போ அந்த வுல்ஃப் லார்ட் ஆவேசமா 3 முறை நகத்தால கீரை பார்த்துச்சு. நான் பின்வாங்கல. அடிக்கு அடி, ரத்தத்துக்கு ரத்தம்னு நேருக்கு நேரா நின்னு மோதினேன். திடீர்னு அந்த வுல்ஃப் லார்ட் தன்னோட வாயை பெருசா திறந்தது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது தன்னோட விசேஷ சக்தியான லார்ட் ஆஃப் த வுல்ஃப்ஸ் ஃபியூரி பயன்படுத்த போகுதுன்னு. இந்த பவர் ரொம்ப ஆபத்தானது. இது மொத்த ஓநாய் கூட்டத்தோட அட்டாக் பவரையும் பல மடங்கு அதிகமாக்கிடும். சரியான நேரம் இதுதான் நக்கலா சிரிச்சுக்கிட்டே ரைச்சியஸ் டாண்ட் ஸ்கில்ல போட்டேன். அவ்வளவுதான், அந்த வுல்ஃப் லார்டோட மந்திரம் பாதியிலேயே உடைஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்றதுனே தெரியாம திரும்பவும் சாதாரணமா என்ன தாக்க ஆரம்பிச்சது. ஆனா என் மேல இருந்த டாண்ட் ஆரா மற்றும் டிராகன் ஸ்கேல் ஆர்மர் மூலமா அதோட தாக்குதல் பலம் குறைஞ்சு போனதுனால என் ஹெச்பி ரீஜெனரேஷன் வேகத்துக்கு அது ஈடு கொடுக்க முடியல. நான் விடாம அதோட இடது காலில் குத்திக்கிட்டே இருந்தேன். அந்த பாஸோட ஹெச்பி 40%க்கு கீழே போன உடனே அதோட பாசிவ் ஸ்கில் வேலை செஞ்சு அட்டாக் பவர் அப்படியே டபுள் ஆகிடுச்சு. அந்த நிலையில அது ரொம்ப கொடூரமா தாக்கிச்சு. நான் என் ஈட்டியை தூக்கி அதோட இடது கால்லையே திரும்ப திரும்ப குத்தினேன். அப்புறம் டிராகன் கிராஷ் ஸ்கில்ல போட்டு அந்த வுல்ஃப்லோட ஓநாய் கூட்டத்திலிருந்து தள்ளி ஒரு பெரிய மரத்துல மோத வச்சேன். அது 6 செகண்ட் அப்படியே மயங்கி ஸ்டன் நின்னுது. அந்த சான்ஸை பயன்படுத்தி அதோட வீக்னஸ்ல வரிசையா 6 முறை வெட்டினேன். அது மயக்கத்திலிருந்து தெளிஞ்ச அதே நேரத்துல என்னோட டிராகன் பிரெத் ஸ்லாஷ் திரும்பவும் தயாரா இருந்தது. அதோட தலைக்கு மேல ஒரு பெரிய டேமேஜ் நம்பர் தெரிஞ்சது. சினோ வுல்ஃப் லார்ட் கண்ணை மூடிட்டு அப்படியே ஸ்பாட்ல செத்து விழுந்துடுச்சு. இதை பார்த்து அந்த ஜாம்பி மாஸ்டருக்கு கண்ணே பிதுங்கிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? ஒரு பாஸை இவன் தனியாவே அடிச்சு கொண்டுட்டானா, அதுவும் லெவல் 10ல் இருந்துக்கிட்டா? அவன் அப்படியே திகைச்சு போய் கால் தள்ளாடி தரையில உட்கார்ந்துட்டான். வாழ்த்துகள், நீங்கள் ஒரு சில்வர் ரேங்க் 2 ஸ்டார் பாஸை கொன்று விட்டீர்கள். லெவல் 12க்கு முன்னேறி விட்டீர்கள். வாழ்த்துகள், உங்களுக்கு நோவிஸ் பாஸ் ஹண்டர் என்ற பட்டம் கிடைத்துள்ளது. அந்த பட்டத்தோட சிறப்பு என்னன்னா, ஒரு பாஸை கொன்னா வழக்கத்தை விட ஒரு கூடுதல் கருவி கிடைக்கும். கூடவே ஒரு லக் பாயிண்ட்டும் கிடைச்சது. அந்த வுல்ஃப் லார்ட் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான பொருட்கள் கீழே விழுந்தது. லாங் கேயர் வாயெல்லாம் சிரிப்பா ஒவ்வொன்னா பொறுக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு ஒரு மதியத்துல மட்டும் எனக்கு மொத்தம் 11 கருவிகள் கிடைச்சது. அதுல ஒரு சில்வர் ரேங்க், 2 ப்ளூ ரேங்க், அப்புறம் 8 சாதாரண பொருட்கள். கூடவே ஒரு ஸ்கில் புக், ஒரு குவெஸ்ட் கார்டு மற்றும் நிறைய மெட்டீரியல்ஸ். சரி, வீட்டுக்கு கிளம்பலாம். ட்ரைனிங் ஏரியாவை விட்டு வெளியே வந்தப்போதான் என் ஃபோன்ல சிக்னல் கிடைச்சது. ஸ்கிரீன்ல மெசேஜ்கள் வந்து குவிஞ்சது. மாணவர் லூயுன், உங்களுக்காக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தக்ஷியாவின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமான
மார்ஷல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு உங்களை நேரடியாக பரிந்துரைக்க நகரம் முடிவு செய்துள்ளது. அதனால் நீங்கள் நுழைவுத் தேர்வு எழுத தேவையில்லை. நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கா? அது மட்டுமில்லாமல் அந்த பல்கலைக்கழகம் கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் புனிதர்களின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது. தக்ஷியாவின் வலிமை மிக்க போர்க்கடவுள்கள் பெரும்பாலானோர் அங்கிருந்துதான் படித்து வந்தவர்கள். நன்றி ஆசிரியரே. ஜின்ஷா நம்பர் 1 ஹைஸ்கூலுக்கு நான் எந்த காலத்திலும் இழுக்கு தேடி தரமாட்டேன். இதற்கு நீ முழு தகுதியானவன்தான். அப்புறமா ஸ்கூலுக்கு வந்து இதுக்கான பேப்பர் ஒர்க்கையெல்லாம் முடிச்சிடு. அதன் பிறகு நான் ஜாங்கிங் கிங்கின் சாட் விண்டோவை திறந்தேன். காட்டுப்பகுதியில லெவல் ஏத்துறது எப்படி போகுது? உங்க கிளாஸ் டீச்சரோட உதவி ஏதாவது வேணுமா? உங்க அக்கறைக்கு நன்றி மேம். இப்போதைக்கு நல்லாதான் போகுது. அடுத்த முறை நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கண்ணிமைக்கிற நேரத்துல எப்படி லெவல் ஏத்துறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நான் உன்னையே நம்புறேன் அப்படின்னு மேம் சொன்னாங்க. அதே நேரத்தில் ஜின்ஷா நம்பர் 1 ஹைஸ்கூல் பிரின்சிபல் அறையில், பிரின்சிபல் லீ, அந்த பல்கலைக்கழக இடத்தையெல்லாம் உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நேரடியா கொடுக்கறது கொஞ்சம் அவசரமான முடிவுன்னு உங்களுக்கு தோணலையா? எங்க நம்பர் 3 ஹைஸ்கூல்ல ஒரு வழியா ஒரு லெஜெண்டரி கிரேட் பவர் கொண்ட ஒரு ஜீனியஸ் உருவாகி இருக்கா. இது அவளுக்கு செய்யற அநியாயம். பிரின்சிபல் வாங், இது நான் எடுத்த முடிவில்லை, மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவு. அது மட்டும் இல்லாம லெஜெண்டரி கிரேட் அபூர்வமானதுதான். ஆனா அது மித்திக் கிரேடுக்கு முன்னாடி நிக்க முடியாது. அது அப்படிதான் இருக்கணும்னு அவசியமில்லை. மித்திக் கிரேட்லயே பல வகைகள் இருக்கு. சில மித்திக் பவர்ஸ் லெஜெண்டரியை விட குறைவா கூட இருக்கலாம். கடைசியில ஒருத்தரோட சொந்த பலம்தான் அவங்க வெற்றியை தீர்மானிக்கும். சரி விடுங்க லீ, நான் ஒன்னும் பிடிவாதம் பிடிக்கல. நாம ஒரு பந்தயம் கட்டலாமா? எங்க ஸ்கூல் லெஜெண்டரி ஸ்டூடெண்ட்டும் ஒரு காம்பேக்ட் கிளாஸ் தான். அவ ஒரே நாள்ல லெவல் 0லிருந்து 10க்கு வந்துட்டா. உங்க மித்திக் ஸ்டூடெண்ட்டும் யாருடைய உதவியும் இல்லாம அதே மாதிரி செஞ்சுட்டா நான் அந்த இடத்தை விட்டுட்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்லாம அவருக்கு 100 தங்க காசுகளையும் என் சொந்த பணத்திலிருந்து கொடுக்கறேன். அதை கேட்ட லீ பெருமூச்சு விட்டார். வாங், அந்த இடம் மேலிடத்திலிருந்து நேரடியா வந்தது. என்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நீங்க இப்படி பண்ணா என் மானம் என்ன ஆகிறது? இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து நான் நேருக்கு நேரா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து ஒரு நம்பரை டயல் பண்ணார். ஷிஷி, ட்ரைனிங் எப்படி போகுது? நீ பத்திரமா இருக்கிறத நினைச்சு சந்தோஷம். உடனே ஜின்ஷா நம்பர் 1 ஹைஸ்கூலுக்கு வா. கொஞ்ச நேரத்துல கலைந்த ஆடைகளுடனும் திகைப்பான பார்வையுடனும் ஒரு பெண் அந்த அலுவலகத்துக்குள் வந்தாள். பிரின்சிபல் வாங் உடனே அவளை புகழ ஆரம்பித்தார். இவதான் எங்க ஸ்டூடெண்ட் ஷிஷி. இவ ஒரே ஒரு ஸ்கில்ல வச்சு தன்ன மாதிரியே லெவல் இருக்கிற மான்ஸ்டர்ஸை தட்டி தூக்கிடுவா. லெவல் ஏத்துறதுல இவ செம வேகம். எதிர்காலத்துல ஒரு நடமாடும் அணுகுண்டு மாதிரி இவ இருப்பா. பார்த்த எதையுமே அழிச்சிடுவா. புரியுதா? ஷிஷி செல்லம், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அந்த பையன் வந்த உடனே நீ அவனை விட கெத்தா இருக்கணும், சரியா? அப்பதான் ஜியாங் ஷிஷி தன் திகைப்பிலிருந்து மீண்டாள். ஒண்ணுமில்ல டீச்சர், ஏதோ யோசனையில இருந்துட்டேன். அவள் சொல்லி முடித்த அதே நொடியில் நான் கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். பிரின்சிபல், நான் அந்த பேப்பர் ஒர்க்கை முடிக்க வந்துட்டேன். ஜியாங் ஷிஷி என்னை பார்த்ததும் இடி தாக்கியது போல அப்படியே உறைந்து போனாள். அந்த பயங்கரமான அழிவை உண்டாக்கும் அசுரன் போன்ற உருவம் அவள் கண்முன்னே வந்து போனது. அந்த நினைப்பே அவள் கால்களை நடுங்க வைத்தது. அப்போது பிரின்சிபால் வாங் பேசினார். மாணவி ஷிஷி, உன் இடத்தை பறித்தவன் இவன்தான். இவனோடு சண்டையிட்டு அந்த பல்கலைக்கழக இடத்தை உனக்காக மீட்டெடு. அடுத்த நொடி ஜியாங் ஷிஷியின் கால்கள் அப்படியே தளர்ந்து போயின. அங்கேயே மண்டியிட்டு அழுவது போல பயந்து போய் தலையாட்டினாள். தயவு செஞ்சு என்னை இதுல கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு அந்த இடமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த அறையை விட்டு ஓடி போயிட்டாள். பிரின்சிபால் வாங்கிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன இது விசித்திரம், நம்ம ஸ்கூல் ஸ்டாரே இவனை பார்த்த உடனே இப்படி ஆவி போனவ மாதிரி ஓடுறாளே, இவ்வளவு பயந்தாங்கொள்ளியா இவ? அப்போது லீ ஜெங் கேட்டார். லூயுன், இப்போ உன் லெவல் என்ன? இப்பதான் லெவல் 12 தொட்டேன். அதை கேட்டதும் லீ ஜெங் பலமாக சிரித்தார். பாதி நாள்ல யாருடைய உதவியும் இல்லாம லெவல் 12க்கு முன்னேறிட்டான். இவன்தான் ஜின்ஷாவின் உண்மையான மேதை. வேட்டையாடுவதில் இவன்தான் ராஜா. அப்புறம் பிரின்சிபால் வாங்கை பார்த்து பெருமையோட சொன்னார். வாங், லூயுன் லெவல் 12 வந்துட்டான். இப்போ அந்த பந்தயம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? பிரின்சிபால் வாங் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, லெஜெண்டரி கிரேட் என்னதான் இருந்தாலும் மித்திக் கிரேடுக்கு இணையாக முடியாது. தம்பி, இந்த பந்தயத்தில் தோற்றதற்காக நான் தர வேண்டிய 100 பொற்காசுகள் இது, பெற்றுப்போள். அப்புறம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடு. இன்னும் ஒரு வாரத்தில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் ரிப்போர்ட் பண்ணு.
நான் பிரின்சிபால் அறையை விட்டு வெளியே வந்தபோது லாங்கேயர் என் போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். திடீரென்று ஸ்கிரீன் ஒரு சாட் குரூப்பிற்கு மாறியது. என் முகம் அப்படியே வெளுத்து போனது. இரு என் போனை கொடு. அவள் சுதாரிப்பதற்குள் ஸ்கிரீனில் ஒரு ஆபாசமான படம் வந்து நின்றது. அதை பார்த்ததும் லாங்கேயரின் முகம் அப்படியே சிவந்து விட்டது. காம வெறியனே, என் கண்ணையே கெடுத்துட்ட. நான் போனை பிடுங்கிக் கொண்டு விளக்கினேன். சொல்றதை கேளு, எனக்கு எதுவும் கேட்க வேணாம், கெட்ட ஓனாய் நீ. அந்த படத்தை நான் அனுப்பல. இன்டர்நெட்ல யாரு வேணா எதை வேணா போடுவாங்க. அதை என்னால தடுக்க முடியுமா? நான் ரொம்ப நேர்மையானவன், ஒழுக்கமானவன். அவள் என்னை சந்தேகமாக பார்த்தாள். நிஜமாவா? நான் அமைதியாக சொன்னேன். நிச்சயமா. உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இன்னைக்கு ராத்திரி வேணும்னா செக் பண்ணி பாரு. உன் மேல ஒரு விரல் கூட படாதுன்னு சத்தியம் பண்றேன். இப்பதான் உன்னை எச்சரிச்சேன். ஆனா நீ தான் அடம் பிடிச்சு பார்த்த. இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது. என் கூட இருந்தாதான் நீ பத்திரமா இருப்ப. பாவம், என் பேச்சை கேட்டு லாங்கேயர் அப்படியே நம்பி திகைத்து போய் நின்றாள். நான் மனசுக்குள் சிரித்துக்கொண்டே, வா வீட்டுக்கு போலாம், உனக்கு மிட்டாய் வாங்கித்தரேன் அப்படின்னு. காட்சி மாறியது. வீட்டில் இரவு உணவை முடித்த பிறகு குளியலறையிலிருந்து ஒரு பதட்டமான குரல் கேட்டது. லூயுன், எனக்கு போட்டுக்க துணி எதுவுமே இல்லையே. இப்பதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். சற்று நேரத்தில் குளியலறை கதவு மெதுவாக திறந்தது. நான் லாங்கேயரை பார்த்ததும் என் கண்ணே பிரகாசமாச்சு. அந்த இடத்துல நிலவின ஒரு மாதிரியான தயக்கத்தை அவளும் உணர்ந்தா போல என்னை பார்க்க முடியாம வெட்கத்துல கண்ணை தாழ்த்திக்கிட்டா. லூயுன், நான் எங்க தூங்குறது? நான் அங்கிருந்த ஒரே ஒரு பெட்ரூமை காட்டி, நீ பெட்ரூம்லயே தூங்கு அப்படின்னு. அப்போ நீ எங்க தூங்குவ? நான் அவ கேட்டா. நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு சொன்னதும் அவ ஒரு நிமிஷம் நிம்மதி பெருமூச்சு விட்டா. அப்பாடா, அப்ப நான் தைரியமா தூங்குறேன். ஆனா லாங்கேயர் ரூம்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே நானும் நைஸா உள்ள நுழைஞ்சேன். இத பார்த்ததும் அவ அதிர்ச்சியாகி பதட்டமா கேட்டா, நீதான் சோஃபாவில் தூங்குறேன்னு சொன்னியே, வெளியே ரொம்ப கொசு கடிக்குதுப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். நான் தான் ஏற்கனவே சொன்னனே, நான் ரொம்ப ஒழுக்கமானவன், உன் மேல ஒரு விரல் கூட படாது அப்படின்னு. லாங்கேரும் ஒரு வழியா அதை நம்புனா. சொன்ன வார்த்தையே காப்பாத்து. ஆமா. 2 மணி நேரம் கழிச்சு லாங்கேர் மேல இருக்கிற சீலிங்கையே விரிச்சு பார்த்துக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ அவ என் வார்த்தையில 1% கூட நம்புற நிலைமையில இல்ல. அந்த நேரத்துல நான் பெட்ல இருந்து எழுந்து உடம்ப ஒரு நெளிச்சிட்டு ஹாலுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல லாங்கேரும் வெளியே வந்தா. அவ முகம் அப்படியே பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சு போயிருந்தது. வாயை திறந்த உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டா. காமவெறியன், பொறுக்கி, பொய்யன், என் டிராகன் கிறிஸ்டலை ஏமாத்தி பறிச்சவன் நீ. அதை கேட்டதும் எனக்கு அப்படியே சங்கடமா போயிடுச்சு. கோபப்படாதம்மா, நாளைக்கு உனக்கு திரும்பவும் மிட்டாய் வாங்கி தரேன். மிட்டாயின்னு சொன்ன உடனே அவன் முகம் அப்படியே மாறிடுச்சு. எனக்கு இனிமே மிட்டாயே வேணாண்டா. அப்புறம் நாங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் என் சிஸ்டம் ஸ்கிரீனை பார்த்துட்டு அப்படியே லாங்கேயரை பார்த்தேன். ஏண்டா என்ன அப்படி பார்க்குற? கேயர், உனக்கு தெரியும்ல, ஒரு நைட்டுக்கு கண்டிப்பா ஒரு வாகனம் வேணும்னு. ஆமா, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? லாங்கேயர் முதல்ல குழப்பமா பார்த்தா. அப்புறம் திடீர்னு உண்மை புரியவும் அப்படியே குதிச்சு போயிட்டா. குதிச்சு எழுந்து என் முகத்துக்கு நேரா விரலை நீட்டி கத்துனா. உனக்கு மனைவியா இருக்கிறதுக்கே நான் இப்பதான் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டேன். ஆனா நீ என்ன தூக்கிட்டு போற வாகனமா மாத்த பாக்குறியா? இது ஏன் தப்பு இல்லம்மா. ஒரு மவுண்ட் இருந்தா அதோட சக்தியில 80% எனக்கு கிடைக்கும். இந்த சலுகையை யாராலையும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி மட்டும் மறந்துடு அப்படின்னு கத்திட்டா. அடுத்த நாள் ஜின்ஷா சிட்டி கிளாஸ் யூசர் எக்ஸ்சேஞ்ச் சென்டர். இன்னைக்கு தான் ஜாங்கிங்கிங் மேம் கூட லெவல் ஏத்த போறதா முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி அங்க ஒரு வேலையை முடிக்க வேண்டியிருந்தது. நான் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பொண்ணு ஓடி வந்தா. ஹே ஹேண்ட்ஸம், நீ ஒரு நைட்டா எங்க டீம்ல சேர்ந்துக்கிறியா? எல்லாம் பொண்ணுங்க தான். நீ வெறும் அட்டாக்க தாங்கி பிடிச்சா மட்டும் போதும். எங்க டீம்ல ஒரு லெவல் 7 ரோக் கூட இருக்கா. சாரி, எனக்கு ஏற்கனவே ஒரு டீம் இருக்கு. நீ யோசிக்காம மறுத்துட்டேன். அப்புறம் என்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் வித்தேன். 10 நிமிஷத்துல என் கையில 247 தங்க காசுகள் இருந்தது. அந்த பிரின்சிபல் கொடுத்த 100 காசுகளையும் சேர்த்தா இப்போ நான் ஒரு நடுத்தர வர்க்கத்துக்காரன் ஆகிட்டேன். ஜின்ஷா சிட்டி லெவல் 20-30 ட்ரைனிங் ஏரியா. நாங்க வந்ததும் ஜாங்கிங்கிங் அழகா கையை ஆட்டி என்ன வர சொன்னாங்க. வா லூயுன், நான் உனக்கு லெவல் ஏத்தி விடுறேன். இன்னைக்கு உங்களை தான் நம்பி இருக்கேன் டீச்சர் அப்படின்னு பேசி சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் அந்த பகுதிக்குள்ள ஆழமா போனாங்க. அதே நேரத்துல அங்க பக்கத்துல, ஏய் அங்க பாரு, அந்த நைட் பையன் தானே எங்க டீம்ல சேர மாட்டேன்னு சொன்னா, இவன் எப்படி லெவல் 20-30 ஏரியாக்குள்ள வந்தான்? ஓ, இவன் ஏற்கனவே பெரிய லெவல்ல இருக்கானா? அதான் நம்ம கூட சேரலையா?
இது எப்படி சாத்தியம்? நம்ம ஸ்கூல் ஜீனியஸ் ஷென் தாஷானே இப்பதான் இப்பதான் லெவல் 9ல இருக்கான். நேத்து லெவல் 15 ஏரியாவில் ட்ரை பண்ணி ஒரு மான்ஸ்டர் கிட்டேயே அடி வாங்கி சாக வேண்டிய நிலைமைக்கு போயிட்டான். அந்த நைட் பையன் எவ்வளோதான் பலசாலியா இருந்தாலும் நம்ம ஷென் தாஷானை விடவ அதிகமாக இருக்க முடியும். அவனோட கருவிகளை பாரு, பாதி இடம் காலியாக தான் கிடக்கு. அவனோட லெவல் கண்டிப்பாக அவ்வளோ அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னவோ அவன் ஏதோ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் போல காசு கொடுத்து யாரையோ வச்சு லெவல் ஏற்றிக்கிறான் போல தெரியுது. ஆனால் ஒரு விஷயம், அட்டாக் பவரும் ஹீலிங் பவரும் சரியா இல்லைன்னா அவனுக்கு EXP ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ லோ லெவல் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறது தான் அவனுக்கு லாபம். இந்த உலகத்தில் பெரிய லெவல் பிளேயர்ஸ் சின்ன லெவல் பிளேயர்ஸ்க்கு உதவி பண்ணுறதுல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு மான்ஸ்டர் சாகும்போது கிடைக்கிற EXP சண்டையில் யார் எவ்வளோ பங்களிப்பு தராங்களோ அதை வச்சு தான் பிரிக்கப்படும். அதனால தான் ஒரு 4 பேர் இருக்கிற டீமில் ரோக் லெவல் 7க்கு போகும்போது சின்ன ப்ரீஸ்ட் இன்னும் லெவல் 5லேயே நிற்பாங்க. அப்போ அவங்க கூட இருந்த ஆர்ச்சர் திடீர்னு சொன்னான், அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ரகசிய வழியை பயன்படுத்துகிறாங்க. அது என்னன்னு நாம கண்டுபிடிச்சிட்டா நாமளும் நம்ம லெவலை விட அதிகமான மான்ஸ்டர்ஸை வேட்டையாடலாம். ரோக் பொண்ணோட கண்ணு அப்படியே மின்னுச்சு. அவன் சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு. சில பேர் இடத்தோட அமைப்பை வச்சுக்கிட்டு லெவல் ஏற்றுவாங்க. தூண்கள் மேலே ஏறிக்கிட்டா மான்ஸ்டர்ஸ் அவங்கள தொட முடியாது, ஆனால் இவங்க மேலே இருந்து அட்டாக் பண்ணலாம். அதில் லெவல் ரொம்ப வேகமாக ஏறும். அவங்களும் அந்த மாதிரி ஏதோ ஒரு தந்திரம் தான் பண்ணுறாங்க. அதான் துணிஞ்சு இந்த ஏரியாக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சா. அப்புறம் இவன் எப்படி நம்மளை பார்த்து அலட்சியமாக பேசுறான்னு பார்த்துருவோம். அந்த டீமோட முக்கியமான ஆள் அவதாங்கிறதுனால மற்றவங்க யாரும் எதிர்த்து பேசலை. அந்த 4 பேரும் திருட்டுத்தனமாக ஜின்ஷா பீச் பகுதிக்குள்ளே நுழைஞ்சாங்க. அந்த ரோக் பொண்ணு கொஞ்சம் திமிரு பிடிச்சவளா இருந்தாலும் வேலைன்னு வரும்போது ரொம்ப உஷாரா இருப்பா. மற்றவங்கள தூரமாக நிற்க சொல்லிட்டு அவன் மட்டும் தனியாக முன்னாடி போய் வேவு பார்த்தா. தூரத்தில் எக்கச்சக்கமான மெர்லாக் மான்ஸ்டர்ஸ் கொடூரமான முறையில் செத்து கிடந்ததை பார்த்தா. ஒன்று கூட உயிரோட இல்லை. முன்னாடி போகிறது சேஃப் தான், வெறும் மான்ஸ்டர் பாடிஸ் தான் கிடக்கு. மெதுவாக வாங்க, சத்தம் போடாதீங்க, ஒருவேளை ஏதாவது மான்ஸ்டர் வந்துட்டா உடனே சேஃப் ஜோனுக்கு ஓடிடுங்க அப்படின்னு டீமுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு அவன் முன்னாடி நடந்தா. அப்போ தூரத்தில் சண்டை போடுற சத்தம் கேட்டுச்சு. ஆயுதங்கள் மோதுற சத்தம், மேஜிக் வெடிக்கிற சத்தம், கூடவே அந்த மீன் மனிதர்களோட விசித்திரமான அலறல் சத்தம். அங்கே தான் இருக்காங்க. முன்னாடி பார்த்தா குட்டையா குண்டா செவில்கள் வச்சிருக்கிற டஜன் கணக்கான மான்ஸ்டர்ஸ் அலைய கிழிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டு இருந்தாங்க. கையில் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு பயங்கர வேகத்தில் தாக்குனாங்க. வரூக் வரூக் வா லா என்லா. அவங்க லெவல் 22 காமன் கிரேட் மான்ஸ்டர்ஸ். திடீர்னு ஒரு அழகான பெண் வீராங்கனை அந்த சண்டையில் புகுந்தாங்க. அவங்க தன்னோட குட்டை வாட வீசின வேகத்தில் ஒரு மெர்லாக்கோட கை காத்துல பறந்துச்சு. மணல்ல அப்படியே வழுக்கிட்டு போய் அந்த மான்ஸ்டர்ஸ் கூட்டத்துக்குள்ள புகுந்து விளையாடினாங்க. அவங்க வாழ்வீச்சு அவ்வளவு கூர்மையா இருந்தது. ஒரு சில நிமிஷத்திலேயே அங்க இருந்த எக்கச்சக்கமான மெர்லாக்குகளுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட ஹெச்பியில் 3ல் 1 பங்கு குறைஞ்சு போச்சு. ஜாங் கிங் தன் வாளை உரையில் சொருகினாள். ஆத்திரமடைந்த மெர்லாக்குகள் அவளை தாக்க பாய்ந்தபோது அவள் மின்னல் வேகத்தில் அடுத்த மெர்லாக் கூட்டத்தை நோக்கி நகர்ந்தாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் இன்னும் சில மெர்லாக்குகளை தன் வாழ்வீச்சால் சீண்டி அவற்றையும் தன் பின்னால் வரவழைத்தாள். 1 கூட்டம், 2 கூட்டம், 7, 13, 46, 85, கடைசியாக 97. ஜாங் கிங்கிற்கு பின்னால் ஒரு பெரிய மெர்லாக் இராணுவமே திரண்டிருந்தது. அவள் ஒன்றும் அவ்வளவு அதிவேகமாக ஓடவில்லை. ஜிக்ஸாக் முறையில் இடமும் வலமுமாக வளைந்து நெளிந்து ஓடி தன்மேல் அதிக அடி விழாமல் பார்த்து கொண்டாள். அதே சமயம் ஒரு மான்ஸ்டர் கூட பின்தங்கி விடாமல் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாள். இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் வீரருக்கான அடையாளம். மறைந்திருந்து பார்த்த அந்த ரோக் பொண்ணு அப்படியே திகைத்து போனாள். ஏன் இந்த சின்ன பையனை இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டி விடுறாங்க என்று அவள் குழப்பத்தில் இருந்தபோதே ஜாங் கிங் ஒரு வளைவு பாதையில் ஓடி லூயுன்னை மட்டும் அந்த மெர்லாக் இராணுவத்தின் முன்னே நிறுத்திவிட்டு விலகிச் சென்றாள். அந்த ராட்சச மெர்லாக் கூட்டம் 1 நிமிடம் குழம்பி நின்றது. மெர்லாக்குகள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த அந்த சமயம் லூயுன் ஒரு பளபளப்பான கேடயத்தை தூக்கி அந்த ஈரமான மணலில் ஓங்கி ஊன்றினான். அவன் தன் ஸ்கில்லை பயன்படுத்தினான், ரைச்சியஸ் டாண்ட். அடுத்த நொடி அந்த மொத்த மெர்லாக் கூட்டமும் அலறிக்கொண்டு அவன் மேல் பாய்ந்தது. அவனை தன் எண்ணிக்கையாலேயே மூழ்கடிக்க தயாரானது. வரிசையாக தாக்குதல்கள் அவன் மேல் விழுந்தன. அலை அலையாக அந்த மெர்லாக்குகள் அவனை தாக்கின. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ரோக் பொண்ணுக்கு பயத்தில் கால்கள் நடுங்கின. நான் மட்டும் அங்கே இருந்தா இந்நேரம் லெவல் 22 மெர்லாக்குகள் என்னை சிதைச்சிருக்கும். ஆனால் லூயுன் ஒரு கையால் கேடயத்தை பிடித்துக்கொண்டு தன் மேல் மின்னும் விதவிதமான பவர்ஸ் துணையுடன் அந்த தாக்குதல்களை சர்வசாதாரணமாக தாங்கினன்.
நேற்றைய லூயுன்னாக இருந்திருந்தால் இது சாத்தியமே இல்லை. ஆனால் இன்று அவன் தன் ஸ்டேட்டஸ் பேனலை திறந்தபோது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. மித்திக் கிரேட் துணையுடன் தாம்பத்திய வாழ்க்கை வெற்றிகரமாக தொடங்கியது. மித்திக் கிரேட் பாண்ட் சிஸ்டம் அன்லாக் செய்யப்பட்டது. தற்போதைய பாண்ட் முன்னேற்றம் 20%. லாங் கேயுருடன் ஒரு இரவு இருந்ததற்கு ஏன் 20% தான் பாண்ட் கிடைத்தது என்று அவனுக்கு புரியவில்லை. என்றாலும் கிடைத்த அந்த 2 ரிவார்டுகளும் வேற லெவல். ஒரு மித்திக் கிரேட் பார்ட்னர் இருந்தால் எவ்வளவு சக்தி கிடைக்கும் என்பதை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். முதலாவதாக கிடைத்தது டிராகன் ஃபோர்ட்ரஸ். இது நைட் கிளாஸுக்கான பிரத்யேக கேடயம். டிராகன் ஃபோர்ட்ரஸ் நைட் வாரியர் ஆஃப் ஹேண்ட் கியர், கிரேட் பிளாட்டினம். தேவைப்படும் லெவல் 12. ஸ்டாட்ஸ் பலம் +30, வைட்டாலிட்டி +30, வேகம் +10, ஸ்பிரிட் +10. சிறப்பு தன்மை 1. சாலிட் பேரியர். இந்த கேடயத்தால் தடுக்கும்போது பிசிக்கல் டேமேஜில் 50 பாயிண்ட்ஸும் மேஜிக் டேமேஜில் 10 பாயிண்ட்ஸும் நேரடியாக குறையும். சிறப்பு தன்மை 2. ஷீல்ட் பேஷ். இந்த கேடயத்தால் தாக்கும்போது 10% வாய்ப்புடன் எதிரி ஒரு வினாடி மயங்கி நிற்பான். விளக்கம்: முன்னொரு காலத்தில் டிராகன் நைட் பயன்படுத்திய கேடயம். டிராகன் உலகத்திலிருந்து எப்போதோ பூமிக்கு வந்து தொலைந்து போனது. இந்த கேடயம் கொடுத்த அதிரடி சக்திகள் அவன் இதுவரைக்கும் வச்சிருந்த சாதாரண பிரான்ஸ் கிரேட் கருவிகளை ஓரம் கட்டிடுச்சு. டிராகன் ஃபோர்ட்ரஸ் கொடுத்த அந்த வைட்டாலிட்டி பூஸ்ட் மூலமா லூயுனோட வைட்டாலிட்டி 150 பாயிண்ட்ஸ்க்கு மேல எகிரிடுச்சு. அவனோட மொத்த ஹெச்பி இப்போ 3000 தொட்டுடுச்சு. ஆனா இந்த கேடயத்தோட உண்மையான கெத்து அதோட முதல் சிறப்பு தன்மைதான், சாலிட் பேரியர். பிசிக்கல் டேமேஜை அப்படியே 50 பாயிண்ட்ஸ் குறிச்சிடும். ஆரம்ப கட்ட வீரர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதோட சேர்த்து டிராகன் ஸ்கேல் ஆர்மர் மற்றும் ரைச்சியஸ் டாண்ட் கொடுத்த டேமேஜ் ரிடக்ஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்தப்போ அந்த மர்லாக்குகளோட கொடூரமான தாக்குதல்கள் எல்லாம் லூயுன்னுக்கு வெறும் பூனை கீறுற மாதிரி தான் இருந்தது. ஒரு சின்ன வலி கூட அவனுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் அவனுக்கு கிடைச்ச அந்த 2வது ஸ்கில் பிளட் பாய்லிங், அது இன்னும் பயங்கரமானது. உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் காந்த புலத்தை ஆக்டிவேட் பண்ணி உங்க அதிகபட்ச ஹெச்பியை 150% அதிகமாக்கும். நேரம் 10 நிமிஷம். இதோட லைஃப் ரீஜெனரேஷன் பவரையும் சேர்த்து பார்த்தா லூயுன்ன ஒரு டேங்க் அப்படின்னு சொல்றது பத்தாது. அவன் ஒரு நிஜமான ஹெச்பி பிசாசு. இப்போ இருக்கிற நிலைமையில லூயுன்னால லெவல் 30க்கு கீழே இருக்கிற எந்த மான்ஸ்டர் பகுதியையும் ஒரு கை பார்க்க முடியும். அவனோட தலைக்கு மேல சிவப்பு நிறத்துல டேமேஜ் நம்பர்ஸ் விழுந்தாலும் உடனே பச்சை நிறத்துல ஹீலிங் நம்பர்ஸ் வந்து அவன் ஹெச்பியை முழுமையாக்கிடுச்சு. தன்னை விட 10 லெவல் அதிகமான மான்ஸ்டர்ஸை அடிக்கும் போதும் ஹெச்பி குறையாம இருக்கிறது தான் டிராகன் நைட் கிளாஸோட கெத்து. கிடைச்ச மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பலத்துல கொட்டிட்டு லூயுன் தன் ஈட்டிய ஓங்கி வீசினா. ஒரே அடியில ஒரு மர்லாக்கோட ஹெச்பி காலி. பிளேசிங் டிராகன் பிரீத் ஸ்லாஷ், டிராகன் கிராஷ். 100 கணக்கான டேமேஜ் பாயிண்ட்ஸ் அந்த மர்லாக்குகளோட தலையில தெரிச்சது. லூயுன் தன் ஈட்டிய சுழட்டி அந்த மர்லாக் ராணுவத்தையே துவம்சம் பண்ணா. அவனோட EXP பார் ராக்கெட் வேகத்துல ஏறி லெவல் 13க்கு வந்துடுச்சு. ஒரு கூட்டம் முடியறதுக்குள்ளேயே ஜாங் கிங் மேம் அடுத்த 100 மான்ஸ்டர்ஸை கூட்டிட்டு வந்தாங்க. 2 பேரும் நிக்காம இந்த வேட்டையை தொடர்ந்தாங்க. இங்க ஒரு சின்ன விஷயம் கவனிச்சிங்களா? லூயுன்னும் ஜாங் கிங்கும் ஒரே டீம்ல இல்ல. லூயுன் ரைச்சியஸ் டான் ஸ்கில் மூலமா தான் மான்ஸ்டர்ஸை தன் பக்கம் இழுக்கிறான். இதனால அந்த மான்ஸ்டர் சாகும்போது கிடைக்கிற எல்லா EXPயும் அவனுக்கே கிடைக்குது. யாருக்கும் பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படியும் லெவல் ஏத்த முடியுமா? அந்த ரோக் பொண்ணு மெதுவா முணுமுணுத்தா. நாங்க லெவல் 6 மான்ஸ்டர்ஸை வேட்டையாடும் போதே எவ்வளவு பிளான் பண்ணி எவ்வளவு பயந்து பண்ணுவோம் தெரியுமா? ஆனா இவன் என்னடானா இவ்வளவு பெரிய மான்ஸ்டர்ஸை இவ்வளவு ஈஸியா துவம்சம் பண்றானே. அவளால இதை நம்பவே முடியல. அவ கூட இருந்த மத்த 3 தோழிகளும் எப்பவோ அவ பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு லூயுன்ன ஆச்சரியமா பார்த்தாங்க. அவங்க கண்ணுல ஒரு விதமான ஆராதனை தெரிஞ்சது. ஏய், அவன் பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கான்ல, அப்படியே ஒரு போர் கடவுள் மாதிரியே இருக்கான். ஏய், சும்மா கனவு காணாதீங்க, அவன் நம்ம பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா நிஜமாவே அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். மணல்ல பதுங்கிக்கிட்டு இதை பார்த்துட்டு இருந்த அந்த 4 பேரும் ஒரு பரிதாபமான தோத்து போன கூட்டம் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. இவனுக்கும் நம்ம ஸ்கூல் டாப்பர் ஷெந்தாஷானுக்கும் இடையில யாரு கெத்துன்னு நினைக்கிற? அடியே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஷெந்தாஷான்லாம் இவன் முன்னாடி நிக்க கூட முடியாது. இவன் தான் இப்போதைக்கு இருக்கிறதுலயே செம்ம மாசான ஆளு. அந்த பெண் பிரீஸ்ட் ரோக் பொண்ணோட கைய மெதுவா பிடிச்சு இழுத்துக்கிட்டு ரொம்ப சோகமா சொன்னா, அக்கா,
நம்மளால இந்த மாதிரி வேட்டையாட முடியாதக்கா. இத பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு நாம போய் நம்ம வேலைய பார்ப்போம். அந்த ரோக் பொண்ணு பெருமூச்சு விட்டா. அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி லூயுன்ன ஒரு வாட்டி ஆழமா பார்த்தான். அவனோட முகத்தை அப்படியே மனசுக்குள்ள பதிச்சுக்கிட்டா. அப்புறம் மனசுக்குள்ளேயே கனவு காண ஆரம்பிச்சா. ஒருவேளை இவன் என்னையும் லெவல் ஏத்த கூட்டிட்டு போனா என் EXP அப்படியே ராக்கெட் மாதிரி எகிரும்ல. அது மட்டும் இல்லாம இவன் செம்ம ஹேண்ட்ஸமா வேற இருக்கான். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ இல்ல இன்னும் சிங்கிளா தான் இருக்கானோ? 4 மணி நேரம் கழிச்சு லூயுன் தன் ஈட்டியால அந்த கடைசி மெர்லாக்கோட மண்டைய துளைச்சான். அவனோட காலுக்கு அடியில் அந்த மான்ஸ்டர் உடல்கள் எல்லாம் சேர்ந்து 10 மீட்டர் உயரத்துக்கு ஒரு மலை மாதிரி குவிஞ்சிருந்தது. அங்கிருந்து விழுந்த அபூர்வ மெட்டீரியல்ஸ், சாதாரண கருவிகள், ப்ளூ கிரேட் கருவிகள்னு எல்லாமே கண்ண பறிச்சது. அந்த குவியலுக்கு நடுவுல வேற சில கலர்லையும் பொருட்கள் மின்னிக்கிட்டு இருந்தது. லூயுன் அந்த லெவல் அப் நோட்டிஃபிகேஷன் குவியலை பார்த்தான். இவ்வளவு மெசேஜ்களை பார்த்ததும் அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மெர்லாக்கை வெற்றிகரமாக கொன்றீர்கள். EXP +2100. மெர்லாக்கை வெற்றிகரமாக கொன்றீர்கள். EXP +2100. வாழ்த்துகள், லெவல் அப் 5 ஃப்ரீ ஸ்டாட் பாயிண்ட்ஸ் கிடைத்துள்ளது. உங்கள் லெவல் 15ஐ தொட்டுவிட்டது. டிராகன் நைட் பேசிக் ஸ்கில் டிராகன் ஸ்பியர் ட்ரிபிள் ஸ்ட்ரைக் அன்லாக் செய்யப்பட்டது. வாழ்த்துகள், லெவல் 17ஐ தொட்டுவிட்டீர்கள். மெசேஜ்கள் வந்துகிட்டே இருந்தது. ஜின்ஷா பீச் பகுதியில் இருந்த அந்த லெவல் 22 மெர்லாக்குகள் எல்லாம் கிட்டத்தட்ட காலி. ஒரே இடத்துல நின்னு வேட்டையாடுறதுக்கால ஜாங் கிங்கிங் மேம் ரொம்ப தூரம் போய் மான்ஸ்டர்ஸ் தேடி பிடிக்க வேண்டியிருந்தது. அது ரொம்ப நேரமும் எடுத்தது. மான்ஸ்டர்ஸும் சீக்கிரம் தப்பிச்சு போயிடுச்சு. டீச்சர், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா லூயுன். ஜாங் கிங்கிங் மேம் தன் நெற்றியிலிருந்த வேர்வையை தொடச்சிட்டு லூயுன் முதுகுக்கு பின்னாடி அப்படியே சாய்ஞ்சு உட்கார்ந்தாங்க. அந்த மென்மையான தொடுதல் லூயுனுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. மேம் கிட்ட இருந்து வந்த அந்த நறுமணத்தை சுவாசிச்சுக்கிட்டே அவன் கண்ணை மூடிக்கிட்டான். உனக்கு என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு டீச்சர் பார்க்கட்டுமா? ஜாங் கிங்கிங் மேம் அங்க கடந்த ஒரு கருவியை தூக்கி பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்க கண்ணு மின்னுச்சு. இது ரொம்ப நல்ல பிரான்ஸ் கிரேட் பொருள். வெளியே போற டிராவலர்ஸ்க்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். லெவல் 16க்கு மேல இருக்கிறவங்க இதை போட்டுக்கலாம். பலம் ஸ்ட்ரெங்த் +5, வைட்டாலிட்டி +10. சாதாரண தாக்குதலிருந்து 2 பாயிண்ட்ஸ் டேமேஜை குறைக்கும். உற்சாகமான மேம் அந்த குவியலை இன்னும் வேகமா தேட ஆரம்பிச்சாங்க. இந்தா பாரு, டிராவலர்ஸ் பெண்டன்ட், டிராவலர்ஸ் நீ கார்ட்ஸ், அப்புறம் டிராவலர்ஸ் ஆர்மர். இதையெல்லாம் சேர்த்தா உனக்கு ஒரு முழு செட் கிடைச்சிடும். ஆனா என்னது இது? இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பொருட்கள் எப்படி விழுது? நான் வேட்டைக்கு போகும்போது இவ்வளவு கிடைச்சதே இல்லையே. அப்பதான் லூயுன் தன் தலையில தட்டிக்கிட்டான். அவன்கிட்ட 10 பாயிண்ட்ஸ் லக் இருக்கிற விஷயம் அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது. அந்த நோவிஸ் பாஸ் ஹண்டர் பட்டம் கொடுத்த பரிசு அது. அந்த 4 பீஸ் பிரான்ஸ் கிரேட் செட்டை போட்டதுக்கு அப்புறம் லூயுன் இப்போது பழையபடி ஆரம்ப கட்ட கத்துக்குட்டி கிடையாது. அவன்கிட்ட இருந்த அந்த ப்ளூ கிரேட் கருவிகள், சாதாரண பொருட்கள் மற்றும் மெட்டீரியல்ஸ் என அனைத்தையும் ஒரு பேக்கேஜாக விற்றா சில 100 பொற்காசுகள் வரை லாபம் பார்க்கலாம். ஒரே ஒரு வேட்டையிலேயே செம்ம கலெக்ஷன். ஜாங் கிங்கிங் மேம் லூயுன்ன ஒரு முறை சுத்தி வந்து பார்த்தாங்க. அப்புறம் திடீர்னு அவனோட முகத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்து லூயுன்னையே உற்று பார்த்தாங்க. லூயுன் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. ஜாங் கிங்கிங் மேமோட குரல் ரொம்ப மென்மையா மாறிடுச்சு. நீ இப்போ ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் ஆகிட்ட. உனக்கு 20 வயசு ஆகிடுச்சு. இப்போ நீ ஒரு பெரிய மனுஷன். நாளைக்கு நீ தலைநகரத்துக்கு போனதுக்கு அப்புறம் உன் டீச்சரை மறந்துடுவியா? நாம இவ்ளோ நெருக்கமா இருக்கோம் மேம். நான் எப்படி உங்களை மறப்பேன்? ஜாங் கிங்கிங் ஏதோ சொல்ல வர்ற மாதிரி தயங்கினாங்க. லூயுன் குழப்பமா கேட்டான், என்ன சொல்ல வர்றீங்க மேம்? அவங்க ஒரு நிமிஷம் தயங்கிட்டு, நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. லூயுன் அதிர்ச்சி ஆகிட்டான். ஏன் மேம்? ஜாங் கிங்கிங் குறும்பான ஒரு பார்வையை வீசினாங்க. தெரிஞ்சுக்கணுமா? ஒருவேளை இது காதலுக்காக அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவ? காதலுக்கா? லூயுன் எவ்வளவுதான் மந்தமா இருந்தாலும் இப்போ மேம் தன்னை கிண்டல் பண்றாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுது. டீச்சர் ஜாங், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லூயுன் நைஸா அவங்க கையை பிடிச்சான். அவங்க கை அப்படியே பஞ்சு மாதிரி மென்மையா இருந்தது. ஜாங் கிங்கிங் உடனே தன் கையை பின்னாடி இழுத்துக்கிட்டாங்க. அவங்க முகம் அப்படியே தக்காளி மாதிரி செவந்துடுச்சு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் டீச்சர்கிட்டயே வாலாட்றியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. அவங்க நேரடியா மறுத்தாலும் கைகளை ஒரு மாதிரி பிசைஞ்சுக்கிட்டு ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்து நின்னது.
அங்க இருந்தவங்க எல்லாருமே லெவல் 30க்கு மேல இருந்தவங்க. அவங்க தோள்ல ஒரு குறிப்பிட்ட கில்டு லோகோ இருந்தது. அது ஒரு தங்க மணல் கடிகாரம் போன்ற சின்னம். ஜின்ஷா மேஜ் கில்டு இந்த பகுதியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். சம்பந்தம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு கத்தி கொண்டே வந்தாங்க. முன்னாடி வந்த ஒருத்தன் லூ யுன்னனும் ஜான் கிங்கிங்கையும் பார்த்து சொன்னான், எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த பகுதி இப்போ ஜின்ஷா மேஜ் கில்ட் கட்டுப்பாட்டில் இருக்கு. தயவு செஞ்சு பீச் எல்லையை விட்டு வெளியே போங்க. ஜான் கிங்கிங் முகம் சுழிச்சாங்க. இந்த ஏரியா ரொம்ப பெருசாச்சே, உங்க கில்டு மட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுமா? அந்த ஆள் அலட்சியமா தோலை குலுக்குனா. நாங்க 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணா வரலாம். ஒரு சின்ன உதவிதான், எங்களுக்காக இதை செய்வீங்கன்னு நம்புறோம். ஜான் கிங்கிங் மெதுவான குரல்ல லூயுன் கிட்ட சொன்னாங்க, லூயுன், நாம கிளம்பலாம். இவங்க ஜின்ஷா சிட்டியோட டாப் 5 கில்டுல ஒன்று. இவங்க கிட்ட 200க்கும் மேல மெம்பர்ஸ் இருக்காங்க. டீச்சர், எனக்கு தெரியும் அப்படின்னு லூயுன் பதில் சொன்னான். அப்புறம் அந்த ஆள்கிட்ட, உங்க கில்டு பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நாங்க இப்போவே கிளம்புறோம் அப்படின்னா. ஜின்ஷா மேஜ் கில்ட் ரொம்ப வருஷமா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய குரூப். 3 வருஷமா அந்த ஊர்ல இருக்கிற லூயுன்னுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா? அந்த ஆள் உங்க ஒத்துழைப்புக்கு நன்றின்னு சொல்லிட்டு தன் ஆட்களை கூட்டிட்டு போனான். லூயுன்னும் ஜான் கிங்கிங்கும் வெளியே நடந்து வந்தாங்க. வர்ற வழியில மேம் சொன்னாங்க, அவன்தான் ஜின்ஷா மேஜ் கில்டோட சீஃப் நைட். அது மட்டும் இல்லாம வைஸ் கில்ட் மாஸ்டர். அவன் பேரு மெங்லாங், லெவல் 45 அட்வான்ஸ்ட் கிளாஸ் யூசர். லூயுன் வியப்பா சொன்னான், அப்பாடி, அவன் இவ்ளோ பெரிய லெவல்ல இருக்கானா? ஆனா அவரு நம்மகிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துகிட்டாரு. நிஜமாவே அவர் ஒரு பெரிய மனுஷன்தான். அவங்க ஜின்ஷா பீச் எல்லையை தாண்டி ஓய்வெடுக்கும் பகுதிக்கு வந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இன்னும் பல பெரிய லெவல் பிளேயர்ஸையும் அந்த மேட்ச் கில்டு வெளியே போக சொன்னது தெரிஞ்சது. லூயுன் மற்றும் ஜாங் கிங்கிங் மாதிரி மத்தவங்க அமைதியா வரல. ஒருத்தன் ஆத்திரத்துல கத்துனா, இந்த மேட்ச் கில்டு பண்றது ரொம்ப அநியாயம். இந்த ஏரியா என்ன அவங்க வீட்டு சொத்தா? எங்களை வெளியே போக சொல்ல இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆமாப்பா, நான் ஒரு வழியா 2 மெர்லாக்கோட ஹெச்பியை குறைச்சு சாகடிக்க போனேன். ஆனா அந்த காவ மெங்லாங் வந்து அந்த மான்ஸ்டர்ஸை அப்படியே கடலுக்குள்ளேயே உதைச்சு தள்ளிட்டான். இந்த மேட்ச் கில்டெல்லாம் ஒரு கில்டா? டாப் 3 ரேங்கிங்ல கூட இவங்க கிடையாது. பார்த்துக்கிட்டே இருங்க, இவங்களுக்கு ஒரு நாள் ஆப்பு இருக்கு. யாரோ வந்து பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மட்டும் லெவல் 50க்கு போகட்டும், நேரா மேட்ச் கில்டு கூட புகுந்து அவங்க கில்டு மாஸ்டர் ஃபே பிங்க்ரூவை கடத்திட்டு வந்து என் பொண்டாட்டியை ஆக்கிடுவேன் பாரு அப்படின்னு அந்த கூட்டமே ஒருத்தர் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லூயுன் இதையெல்லாம் ஒரு மாதிரியா பார்த்துட்டு அங்கிருந்து நகர போனான். அவன் திரும்பின அந்த நொடியில ஒரு மென்மையான நறுமணம் அவன் மூக்க துளைச்சது. லூயுன் சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு அழகான உருவம் மேல மோதிட்டான். சாரி, லூயுன் நிமிர்ந்து பார்த்தான். அங்க ஒரு உயரமான பெண் நின்னுட்டு இருந்தாங்க. தங்கம் கலந்த வெள்ளை நிற அங்கி, 1.8 மீட்டருக்கும் அதிகமான உயரம். ஜாங் கிங்கிங் மேமை விட அவங்க அரைத்தலை உசரமா இருந்தாங்க. அந்த அங்கிக்குள்ள அவங்களோட உடல் அமைப்பு ரொம்ப கம்பீரமா தெரிஞ்சது. அவங்களோட கால்கள் அப்படியே செதுக்கி வச்ச சிலையட்டம் அவ்வளவு அழகா இருந்தது. அவங்க கிட்ட ஒரு தனித்துவமான மிடுக்கும் மரியாதையும் தெரிஞ்சது. பரவாயில்ல அப்படின்னு அந்த பெண் ரொம்ப மெதுவா சொன்னாங்க. அவங்க முகம் அப்படியே பனிக்கட்டி மாதிரி குளிர்ச்சியா இருந்தது. அப்புறம் அவங்க மெதுவா திரும்பி அங்க கத்திக்கிட்டு இருந்த கூட்டத்தை பார்த்து ஒரு தெளிவான குரல்ல கேட்டாங்க, நான் தான் ஃபே பிங்க்ரூ. என்னை கடத்திட்டு போய் பொண்டாட்டியா ஆக்கிக்கணும்னு சொன்னது யாரு? அவங்க குரல்ல இருந்த அந்த அதிகாரம் அங்க இருந்த எல்லாரையும் அப்படியே நடுங்க வச்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீராவேசம் பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆரோட முகம் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. சுத்தி இருந்தவங்க எல்லாம் டக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்கிட்ட இருந்து தள்ளி போயிட்டாங்க. ஃபே பிங்க்ரூ ரொம்ப கூலா சொன்னாங்க, எல்லாரும் கவனிங்க, ஜின்ஷா பீச் பகுதியில ஒரு ஹை லெவல் டைமண்ட் கிரேட் சிறுத்தை வந்திருக்கு. அது மொத்த பீச் பகுதியிலையும் சுத்திட்டு இருக்கு. அதை வேட்டையாடுறதுக்காக தான் நாங்க இந்த ஏரியாவை காலி பண்ண சொன்னோம். ஒருவேளை அந்த சிறுத்தை கிட்ட அடி வாங்கி சாகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க தாராளமா உள்ள போலாம். அப்படி சொல்லி முடிச்சதும் அவங்களோட உருவம் மெதுவா மங்கலாகி அப்படியே மறைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் அங்க ஒரு அமைதி நிலவுனது. அப்புறம் ஆச்சரியமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது. இது எபிக் கிரேட் கிளாஸான எத்தீரியல் மேஜோட பவர். நிஜமாவே அவங்க ஃபே பிங்க்ரூ தான். அட பாவி, அவங்கள நேர்ல பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேவதை எவ்வளவு அழகா இருக்காங்க. நான் கண்டிப்பா மேட்ச் கில்டுல தான் சேருவேன். நம்ம ஜின்ஷா சிட்டில ஒரு டைமண்ட் கிரேட் பாஸா? மேட்ச் கில்டுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குப்பா. ஆனா அவங்களால அந்த பாஸை சாகடிக்க முடியுமான்னு தெரியலையே. கோல்டு கிரேடுக்கு மேல இருக்கிற பாஸ்கர் எல்லாம் ரொம்ப ஆபத்தானவை. இந்த வாட்டி மேட்ச் கில்டுக்கு பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஏதோ பெருசா நடக்க போகுது. ஜாங் கிங்கிங் மேம் முகத்துல ஒரு குறும்பான சிரிப்பு வந்தது. என்ன லூயுன், அவங்க மேல மோதினியே, எப்படி இருந்தது? ரொம்ப மென்மையா இருந்தாங்களோ?
அப்படின்னு மேம் லூயுன்னை சீண்டுனாங்க. ஐயோ மேம், அது லூயுன் தயங்கிறத பார்த்துட்டு மேம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பாவண்டா நீ. சில விஷயங்களை உனக்கு டீச்சரால கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனா ஒருவேளை நீ நினைச்சா என்ன மேம், நீ கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உன் டீச்சருக்கு ஒரு வெக்கேஷன் கொடுக்க உதவி பண்ணினா நான் சொல்லித் தருவேன். மேமோட இந்த செல்லமான சீண்டலை லூயுன்னால தாங்கிக்க முடியல. டக்குன்னு அவங்க மென்மையான கையை தூக்கி பிடிச்சுக்கிட்டான். மேம் முதல்ல லேசா கையை இழுக்க பார்த்தாங்க, ஆனா அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. நேரம் மெதுவா ஓடுச்சு. அந்த மணல் கடிகார லோகோ போட்ட மேஜிகில்ட ஆட்கள் அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள போறவங்க முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சது. வெளியே வர்றவங்க நிலைமை ரொம்ப மோசம். சில பேரை தாங்கி பிடிச்சிட்டு வந்தாங்க, சில பேரை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வந்தாங்க. அங்க சண்டை எவ்வளவு கொடூரமா நடக்குதுன்னு இத பார்த்தாலே புரிஞ்சது. அந்த பகுதியில் இருக்கிற பாஸ் பத்தின தகவலும் மெதுவா பரவ ஆரம்பிச்சது. அது ஒரு நெருப்பு வகை மான்ஸ்டர், ஒன் ஐடு ஃபயர் ஜுவனைல் பேர்ட், லெவல் 40 டைமண்ட் கிரேட் பாஸ். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது. இந்நேரம் சண்டை முடிஞ்சிருக்கணுமே அப்படின்னு மேம் சொன்னாங்க. லூயுன்னும் ஆமோதிச்சான். ஆனா அடுத்த நொடியே ஒரு பயங்கரமான வெடிச்சத்தம் கேட்டுச்சு. உடம்பெல்லாம் ரத்தத்தோட ஒருத்தன் அலறிக்கிட்டு வெளியே ஓடி வந்தான். முடிஞ்சது, எல்லாம் போச்சு. அந்த பாஸ் எவல்யூஷன் ஆகி அடுத்த கட்டத்துக்கு மாறிடுச்சு. நம்ம மெங்லாங் அண்ணன் தோர்த்துட்டாரு, எல்லாம் போச்சு. மக்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. என்னது, பாஸ் உருமாறிடுச்சா? மெங்லாங் தோர்த்துட்டாரா? ஜின்ஷா பீச் பகுதியிலிருந்து இன்னும் அதிகமான ஆட்கள் காயங்களோட வெளியே ஓடி வந்தாங்க. லூயுன் கவனிச்சான். ஒரு பெரிய உருவம் ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வரப்பட்டது. அவரோட கவசம் முழுக்க ரத்தம், முடியெல்லாம் கருகி முகத்துல ஒட்டி இருந்தது. இது வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மரியாதையா பேசினாரே அதே காவோ மெங்லாங் தான். ஒரு டைமண்ட் கிரேட் பாஸ் இவ்ளோ ஆபத்தானதா? 100 பேருக்கு மேல உள்ள போயும் இப்படி தோத்துட்டு வர்றாங்களே அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தன் கிண்டல் பண்ணான். இந்த மேஜிகில்டுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு லெவல் 40 பாஸ கூட இவங்களால சமாளிக்க முடியல. புதுசா வர்றவங்கள மிரட்ட மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் போல. இத கேட்ட ஒரு மேஜிகில்டு மெம்பர் ஆத்திரத்துல கத்துனா, சும்மா கதை விடாத, நாங்க அந்த பாஸ சாகடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா திடீர்னு அது உருமாறிடுச்சு. அதோட ஹெச்பி திரும்பவும் ஃபுல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட புது பவர்ஸ் அதுக்கு கிடைச்சிடுச்சு. அவனுக்கு பேசும்போதே கண்ணுல ரத்தம் வராத குறைதான். என் கூட வந்த ஒருத்தனுக்கு 5000 ஹெச்பி இருந்ததுடா. ஆனா அந்த பாஸ் ஒரே ஒரு ஸ்கில்ல வச்சு அவனை சாகடிச்சிடுச்சு. அதுவும் ஏஓஇ ஸ்கில். அதை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கு. எங்களால அதோட கவனத்தை கூட திசை திருப்ப முடியல. அப்புறம் எப்படி நாங்க சண்டை போடுறது? அது சாத்தியமே இல்ல. அவன் பயத்துல நடுங்கிக்கிட்டே அங்கிருந்து ஓடுனான். மக்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஒரே அடியில 5000 ஹெச்பியை காலி பண்ணுதா? அப்போ நிஜமாவே அது பயங்கரமான பாஸ் தான் போல. இங்க இருக்கிற மெஜாரிட்டி பிளேயர்ஸ் லெவல் 30ல தான் இருக்காங்க. அவங்களால இதை சமாளிக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 20க்கும் மேற்பட்டவங்க இன்னும் உள்ளேயே சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உயிரோட வருவாங்களான்னு தெரியல. கோல்ட் ரேங்குக்கு மேல இருக்கிற பாஸ்னாலே ஆபத்துகா. அதுவும் இந்த மேஜ் கில்டுக்கு இது தேவையா? அவங்க திமிருக்கு இது நல்ல பாடம் என மக்கள் பேசிக்கொண்டதை லூயுன் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு டைமண்ட் ரேங்க் பாஸ் இவ்வளவு பலமானதா? ஒரு பெரிய கில்டியை இப்படி சின்ன பின்னமாக்கிடுச்சா? லூயுன் வியக்க ஜாங்கிங் கிங் யோசனையுடன் சொன்னாள். அந்த பாஸ் எவல்யூஷன் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்படின்னா அதோட லெவல் அல்லது ரேங்க் இன்னும் உயர்ந்திருக்கலாம். டைமண்ட் ரேங்க் பாஸ் உருமாறுவது ரொம்ப அபூர்வம். மேஜ் கில்டுக்கு நேரம் சரியில்லை போல. அப்படியே ஜின்ஷா பீச்சிலிருந்து கடைசியாக வெளியே வந்தால் ஃபெய் பிங்ரு. அவளுடைய அந்த அழகான வெள்ளை நிற அங்கி அப்படியே இருந்தது. ஆனால் அவள் கண்களில் சோகமும் ஆத்திரமும் கலந்திருந்தது. வாசலில் ஒருமுறை நின்று பெருமூச்சு விட்டுவிட்டு கில்டுக்கு ஏற்பட்ட இழப்பை நினைத்து வருந்தியபடி நகர்ந்தாள். லூயுன் ஜாங்கிங் கிங் மேமிடம் விடை பெற்று வீடு திரும்பினான். இந்த ஒரு வேட்டையிலேயே லூயுன்னின் லெவல் 18க்கு உயர்ந்திருந்தது. புதிய கருவிகளும் பல பாடங்களும் அவனுக்கு கிடைத்தன. குறிப்பாக அந்த பிளேசிங் ஃபயர் ஹேச்லிங் ஏற்படுத்திய தாக்கம் அவனுக்குள் ஆழமாக பதிந்தது. 5000 ஹெச்பி இருக்கிற ஒருத்தனையே ஒரே அடியில காலி பண்ணுதா? அப்போ ஏன் நிலைமை? லூயுன் தன் ஸ்டேட்டஸ் பேனலை திறந்து பார்த்தான். கருவிகளோடு அவனிடம் இருப்பது 5500 ஹெச்பி. டிஃபென்ஸ் பவர்ஸை கணக்கில் எடுக்காவிட்டால் அந்த பாஸின் ஒரு அடியை தாங்குவதே அவனுக்கு குதிரை கொம்புதான். இப்போதைக்கு அந்த பறவைக்கிட்ட சண்டைக்கு போறது தற்கொலைக்கு சமம். இன்னும் பலத்தை ஏத்தணும். வீட்டுக்குள் நுழைந்த லூயுன்னிற்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. லாங் கேயர் ஒரு ஸ்டைலான ஆஃபீஸ் லேடி கெட்டப்பில் நின்றிருந்தாள்.
வெள்ளை நிற பிளவுஸ், கச்சிதமான பென்சில் ஸ்கர்ட், பளபளக்கும் கருப்பு நிற பேண்டிஹோஸ் மற்றும் ஹை ஹீல்ஸ். அந்த டிராகன் இளவரசி இப்போது ஒரு நவீன காலத்து பெண் போல தெரிந்தாள். லூ யுன் வாயடைத்து போய் நிற்பதை பார்த்த லாங் கேயர் கிண்டலாக சிரித்தாள். என்ன அப்படி பார்க்கற? இவ்வளோ அழகான இளவரசிய பார்த்ததே இல்லையா? நீங்க மனுஷங்க ட்ரெஸ் பண்ற விஷயத்துல ரொம்ப கில்லாடிங்கப்பா என்று சொல்லிக்கொண்டே தன் கால்களில் இருந்த மென்மையான பேண்டிஹோஸை தடவி பார்த்தாள். இந்த விசித்திரமான சாக்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் ஒயிட், பிளாக் அப்புறம் லெட்டர்ஸ் போட்டதுன்னு நிறைய வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய குட்டி ஸ்கர்ட்ஸும் வாங்கினேன். ஒரு குழந்தை தன் பொம்மைகளை காட்டுவது போல ஒவ்வொன்றாக எடுத்து காட்டினாள். லோலிட்டா ஸ்டைல், ஸ்கூல் யூனிஃபார்ம், விலை உயர்ந்த ஈவினிங் கவுன் என அடுக்கிக் கொண்டே போனாள். லூ யுன்னின் முகம் அப்படியே கருத்தது. ஏய், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதுக்கெல்லாம் உனக்கு ஏது காசு? இந்த மீட்வான் ஆப்லலாம் ஆர்டர் பண்ணேன், சீக்கிரம் டெலிவரி பண்ணிட்டாங்க. அதென்ன காசு? இதுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமா என்ன? லூ யுன் பதறி போய் போனை பிடுங்கி பார்த்தான். இன்றைய செலவு 167 பொற்காசுகள். லூ யுன்னிற்கு தலை சுற்றியது. கஷ்டப்பட்டு மெர்லாக்குகளை வேட்டையாடி சேர்த்த பாதி பணத்தை இந்த டிராகன் பொண்ணு ஒரே நாள்ல ஆன்லைன் ஷாப்பிங்ல காலி பண்ணி வச்சிருக்காளே. கணக்கில் மீதமிருப்பது 132 பொற்காசுகள். சேமிப்பில் இருந்த மெட்டீரியல்ஸை விற்றால் இன்னும் பணம் வரும் என்றாலும் பல வருடங்களாக சிக்கனமாக வாழ்ந்த லூ யுனிற்கு இது பெரிய அதிர்ச்சிதான். தன் வாழ்நாளில் இப்படி ஒரு ஊதாரித்தனமான செலவை அவன் பார்த்ததே இல்லை. பல வருடம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ஒரே நாளில் கரைந்ததை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. தன் தவறை உணர்ந்த லாங்கேயர் ஒரு குற்றவாளியைப் போல தலையை குனிந்து கொண்டாள். அந்த இளவரசி திமிரெல்லாம் எங்கோ ஓடிப்போய்விட்டது. லூயுன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறியா? அவளுடைய அந்த அப்பாவியான முகத்தை பார்த்ததும் லூயுனின் கோபம் தணிந்தது. அவளுடைய மென்மையான கன்னத்தை தட்டி கொடுத்தான். எவ்வளவு செலவு செய்தாலும் அவள் அவனுடையவள் அல்லவா? பரவாயில்ல கேயர், ஒன்னும் பெரிய விஷயமில்ல. அவள் தன் கால் விரல்களால் எம்பி நின்று லூயுனின் தலைமுடியில் தன் மூக்கை தேய்த்து காதோரம் மெதுவாக முணுமுணுத்தாள். சரி சரி, இன்னைக்கு ராத்திரி நான் உன்கிட்ட ரொம்ப சமத்தா நடந்துப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன் கூட படுத்துக்க சம்மதிக்கிறேன். அதனால என் மேல கோபப்படாத, சரியா? அந்த செல்லமான கொஞ்சலில் லூயுன் அப்படியே சொக்கி போனான். அடுத்த நொடி அவளை அப்படியே கைகளில் தூக்கிக் கொண்டு பெட்ரூமை நோக்கி நடந்தான். இரு, நான் இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தலையே. தேவையில்ல, இதே கெட்டப்ல தான் நீ என் கூட படுத்துக்கணும். ஏன் லூயுன், எதுக்கு ஸ்கர்ட்டை தூக்குற? இது நான் புதுசா வாங்கின சாக்ஸ்டா. நிறுத்துடா பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. அன்றிரவு குளித்துவிட்டு வந்து லூயுன் கட்டிலில் படுத்தான். மறுபக்கம் அந்த பெண் ஒரு சிறு குட்டியைப் போல சுருண்டு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய அந்த அழகிய கூந்தலை லூயுன் மெதுவாக கோதிவிட்டான். தூக்கத்தில் அவள் ஒரு திருப்தியான புன்னகையோடு புரண்டு படுத்தாள். லூயுன் தன் சிஸ்டம் ஸ்கிரீனை திறந்து பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே மித்திக் பாண்ட் சிஸ்டம் மாறியிருந்தது. துணையுடனான பாசம் அதிகரித்துள்ளது. ஆத்மரீதியான நெருக்கம் உயர்ந்துள்ளது. பாண்ட் அன்லாக் முன்னேற்றம் 30%. 30%க்கான ரிவார்டு. டிராகன் ஆஃப் ஃப்ளேம்ஸ் இன்டிமசி பாசிவ் ஸ்கில். நெருப்பு கடவுளின் மகளான ஐவிஸ் ஹில்லியா தன் அன்பிற்குரியவனுக்கு வழங்கிய ஆசீர்வாதம் இது. நெருப்பிற்கே அவள்தான் அரசி என்பதால் இந்த உலகில் எந்த ஒரு நெருப்பும் தன் கணவனை தீண்ட அவள் அனுமதிக்க மாட்டாள். இதன் பலன்கள்: உங்கள் நெருப்பு மேஜிக் அட்டாக் 70% அதிகரிக்கும். நெருப்பு தாக்குதலிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் 70% அதிகரிக்கும். லூயுன் அந்த ஸ்கில் விளக்கத்தை திரும்ப திரும்ப படித்தான். இது அப்படியே ஆட்டத்தையே மாத்திடுமே, செம பவர்ஃபுல். இந்த ஸ்கில்ல மட்டும் ஏதாவது ஒரு ஃபயர் மேஜ் பார்த்தா லூயுன்ன உயிரோடவே தோலை உரிச்சிடுவாங்க. நெருப்பு வகை தாக்குதல் பலத்தை அப்படியே அதிகமாக்குது. அதுவும் லூயுனோட முக்கியமான அட்டாக் பவரே நெருப்பு சார்ந்ததுதான். இப்போ அவனோட ஒரு அடி விழுந்தா குறைஞ்சது 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் AOE டேமேஜ் தெரிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 70% எதிர்ப்பு சக்தி இருக்கே, அதுதான் நிஜமான மிரட்டல். ஒரு ஃபயர் பால் 100 டேமேஜ் கொடுத்தா அது அவனுக்கு ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். 1000 டேமேஜ் கொடுத்தா ஒரு சின்ன கீறல் விழும். ஒருவேளை 10,000 டேமேஜ் கொடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான விண்கல் மழையே அவன் மேல விழுந்தா கூட அவனோட பாதி அளவு HP கூட குறையாது. இனிமே அவன் நெருப்புக்கே எமன்தான். இத நினைச்ச உடனே லூயுனுக்கு ஒரே குஷியாகிடுச்சு. உடனே நெருப்பு மான்ஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் தன் கைவரிசையை காட்டணும்னு ஆசைப்பட்டு ஜாங்கிங் கிங் மேம்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா. டீச்சர், நெருப்பு வகை மான்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கிற மேப் ஏதாவது இருக்கா? மேம் உடனே பதில் சொன்னாங்க. ஜின்ஷாவோட சீக்ரெட் ரீம்ஸ்ல 3 இடங்கள் இருக்கு. லெவல் 15 பிளேசிங் விண்ட்ஸ் இருக்கிற இடம். ஆனா அங்க EXP ரொம்ப கம்மி. லெவல் 25 ஃபயர் காப்ளின்ஸ் இருக்கிற சரிவு பகுதி. அங்கதான் உன்னை லெவல் ஏத்த கூட்டிட்டு போகலான்னு இருந்தேன். 3வது ரொம்ப கஷ்டமான இடம். சராசரியா லெவல் 40 மான்ஸ்டர்ஸ் இருக்கிற ஃபயர் எலிமெண்டல் ஸ்பிரிட்ஸ் டஞ்சன். அது முழுக்க நெருப்பு ஆவிகளா தான் இருக்கும். கூடவே ஒரு லெவல் 45 கோல்ட் ரேங்க் பாஸும் இருக்கு.
முதல் இடத்த லூயுன் ஒரு பொருட்டாவே மதிக்கல. 2வது இடம் ஓகே தான். ஆனா அவனோட புது பவரை சோதிச்சு பார்க்க அது பத்தாது. அந்த 3வது டஞ்சன் தான் இப்ப அவனுக்கு சரியான தீனி. டீச்சர், அந்த டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் பத்தின விவரங்களை அனுப்புங்க. உடனே விவரங்கள் வந்தன. ஃபயர் எலிமெண்டல் ஸ்பிரிட் லெவல் 40, 1120 டேமேஜ். எலைட் ஃபயர் எலிமெண்டல் லெவல் 42, 1650 டேமேஜ். ஃபயர் எலிமெண்டல் வார்ட் லெவல் 45, பாஸ் 2700 டேமேஜ். இவ்வளவுதானா? இதெல்லாம் நான் அசால்ட்டா தாங்குவேனே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மேம்க்கு மெசேஜ் பண்ணா. டீச்சர், நம்ம நாளைக்கே அந்த டஞ்சன்கே போகலாம். மேம் கொஞ்சம் தயங்குனாங்க. என்ன லூயுன், நிஜமாவாவா சொல்ற? இது கொஞ்சம் ஆபத்தான முடிவா தெரியலையா? வேணும்னா இன்னும் சில டீச்சர்ஸை ஹெல்ப்புக்கு கூப்பிடவா? நம்ம எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்து போகலாம். வேண்டாம் மேம், நாம 2 பேர் மட்டும் போனா போதும். சரி, ஒரு பெரிய டஞ்சன் எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ் தான். காட்டுப்பகுதியை விட டஞ்சன் ரொம்ப பாதுகாப்பானது. ஒருவேளை நிலைமை கைமீறி போனா நாம உடனே வெளியே வந்துடலாம். பயப்படாத, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி டீச்சர் அப்படின்னு லூயுன் சொன்னான். இந்த டீச்சர் மேம் நிஜமாவே அவ மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க. நன்றி எல்லாம் சொல்லி எங்களை அந்நியப்படுத்தாத. உன் டீச்சர் உனக்காக தினமும் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு மேம் செல்லமா முடிச்சாங்க. கண்டிப்பா இதுக்கு நீ அப்புறமா எனக்கு பெரிய கைமாறு செய்யணும், சரியா? லூயன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு டைப் பண்ணா. நான் எப்படி மேம் உங்களுக்கு பதிலுக்கு செய்யட்டும்? வேணும்னா ஒரு நீண்ட மகப்பேறு விடுப்பு, அதாவது மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்க உங்களுக்கு உதவி பண்ணவா? ஜாங் கிங். அடியே, ரொம்ப துள்றடா நீ. ஆனால் லீவ் எடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். கண்ணடித்து ஒரு செல்ஃபி அனுப்புகிறார் ஜேபிஜி. லூயுன் டக்குன்னு சாட் விண்டோவை மூடினான். ஜாங் கிங் மேம் கலாய்க்கிறதுல கில்லாடி. அவங்க கிட்ட மேலே பேசி ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஒருவேளை தொடர்ந்து பேசுனா அந்த ஆவேசம் எல்லாம் கடைசியில பாவம் லாங் கியர் மேலே தான் திரும்பும். அப்புறம் அவன் தன் கிளாஸ் குரூப் சாட் பக்கமா போனான். அங்க வழக்கம் போல பேச்சு அனல் பறந்துட்டு இருந்தது. சுனிங், டே கைஸ், ஒரு நியூஸ் கேட்டிங்களா? ஜின்ஷா பீச் எல்லையில ஒரு டைமண்ட் ரேங்க் பாஸ் வந்திருக்கான். வாங்கி, இதை பத்தி யாருக்கு தெரியாது? ஜின்ஷா சிட்டி முழுக்க இப்போ இதுதான் பேச்சு. சுனிங், அந்த பாஸால ஜின்ஷா மேஜ் கில்டுக்கு பெரிய அடி விழுந்திருக்காமே கேள்விப்பட்டேன். வாங்கி, அவ்வளவு மோசமெல்லாம் இல்லப்பா. அந்த மேஜ் கில்டு கில்ட் மாஸ்டர் ஒரு தேவதை மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்காகவே அந்த கில்டுல சேர நிறைய பேர் தவம் கிடக்குறாங்க. ஒருவேளை நான் எக்ஸாம்ல கோட்டை விட்டுட்டா கண்டிப்பா அந்த கில்டுல தான் சேருவேன். சாய்சு, டைமண்ட் ரேங்க் பாஸ்னா அதுகிட்ட இருந்து எவ்வளவு சூப்பரான பொருட்கள் விழும். அதை மட்டும் நான் வேட்டையாடிட்டா நேரடியா லெவல் 20க்கு போயிடலாம். ஒருவேளை டைமண்ட் ரேங்க் கருவிகள் கிடைச்சா அதோட விலை கோடிக்கணக்கில் இருக்குமே. வாங்கி, சும்மா கனவு காணாத. இப்போ இருக்கிற நிலைமையில எந்த கில்டும் அந்த பாஸ் கிட்ட போக துணியாது. இதையெல்லாம் பார்த்த லூயுன்னுக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தான் நேரடியா தெரியும். அந்த டைமண்ட் பாஸ் எவ்வளவு கொடூரமானதுன்னு இந்த பசங்களுக்கு தெரியல. ஜாவோஃபிங், என்கிட்ட ஒரு இன்சைடர் இன்ஃபோ இருக்கு. ஜின்ஷாவோட 2வது பெரிய கில்டான பாலடின் கில்ட் கில்ட் மாஸ்டர் லிங்ஷியூ அந்த பாஸை வேட்டையாட போறாராம். ஜாவோசி, என்னது? லிங்ஷியூக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உயிரை விடவா போறாரு? ஜாவோஃபிங், லிங்ஷியூ நேரடியா களத்துல இறங்கல. அவரோட தம்பி லிங் இன் தான் வரப்போறாரு. ஜாவோசி, லிங் இன்னா அந்த பல்கலைக்கழகத்துல 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கிற அந்த ஜீனியஸா? ஆமா, லிங்ஷியூ தன் தம்பி கிட்ட உதவி கேட்டிருக்காரு. லிங் இன்னும் ஓகே சொல்லிட்டாரு. அந்த பாஸை சாகடிச்சு வர எல்லா பொருட்களையும் அண்ணனுக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு. ஜாவோ கிங் சாங், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஜாவோஃபிங், தம்பி, நான் இப்போ பாலடின் கில்டில் ஒரு ஜூனியர் போஸ்ட்ல இருக்கேன். என் கில்டு மாஸ்டர் வாயாலேயே இதை சொல்ல கேட்டேன். ஒரு ஃபோட்டோவை இணைக்கிறார். ஜேபிஜி. லூயுன் அந்த மெசேஜ்களை பார்த்துட்டு யோசனையில ஆழ்ந்தான். ஜின்ஷா சிட்டியோட 2வது பெரிய கில்டான பாலடின் கில்டில் சேர்றது எல்லா வீரர்களோட கனவு. லிங் இன் ரொம்ப அபூர்வமான லைட் எலிமெண்டல் பவர் கொண்டவர். அவரோட திறமை ரொம்ப பயங்கரமானதுன்னு கேள்விப்பட்டிருக்கான். ஆனா லூயுன்னுக்கு அவர் மேல பொறாமை எதுவும் வரல. தனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா கண்டிப்பா லிங் இன்னை விட பெரிய ஆளா வருவோன்னு அவனுக்கு தெரியும். மெதுவா போனை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்த லாங் கியரை தன் அணைப்புக்குள்ள இழுத்துக்கிட்டான். அந்த மென்மையான உடல் அவன் மேல் படர லூயுனின் மனதிற்குள் ஒரு அமைதி நிலவியது. ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கிய அவனுக்கு அன்றிரவு முழுக்க ஒரு பயங்கரமான கனவு. ஏதோ ஒரு ஆக்டோபஸ் போன்ற சிதிலு உருவம் அவன் கழுத்தை நெரிப்பது போலவும் அவனுக்கு மூச்சே விட முடியாமல் திணறுவது போலவும் கனவு கண்டான். காலையில் விழித்து பார்த்த லூயுன்னிற்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கனவு கலைந்தும் அந்த மூச்சு திணறல் இன்னும் குறையவில்லை. கீழே குனிந்து பார்த்தால் லாங் கேயரின் கால்கள் அவனது கழுத்தை ஒரு லாக் போட்டது போல இறுக்கி பிடித்து கொண்டிருந்தன. அட பாவி, ராத்திரி முழுக்க நான் கனவு காணல, இவன் நிஜமாவே என் கழுத்தை நெரிச்சிட்டு இருந்திருக்காளா?
லூ யுன்னின் முகம் இருண்டது. தூங்கும்போது கூட உயிருக்கு ஆபத்து வரும் போலயே. இவ கூட இருக்கும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும், இல்லனா ஒரு நாள் தூக்கத்திலேயே நம்ம கதை முடிஞ்சிடும் போல. அப்போது லாங்கேயர் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாள். தூக்க கலக்கத்தில் இருந்த அவளது முகம் காலையில் ஒரு தனி அழகோட மின்னியது. மார்னிங் என்று அவள் மென்மையாக சொல்ல, லூயுன் மட்டும் சோர்ந்து போய் மார்னிங் என்றான். எழுந்து பார்த்தால் ரூம் முழுக்க அலங்கோலமாக கிடந்தது. அவள் நேற்று ஆசையாய் வாங்கிய அந்த புது பேண்டிஹோஸ்கள் கூட அங்கங்கே கிழிந்து கிடந்தன. சட்டுப்புட்டுன்னு ரெடியாகி லூயுன் லாங்கேயரை அழைத்து கொண்டு ஃபயர் எலமெண்டல் ஸ்பிரிட் ஜெனோசைட் சீக்வல் டஞ்சனை நோக்கி புறப்பட்டான். இது சராசரியாக லெவல் 40 மான்ஸ்டர்கள் இருக்கும் இடம். லூயுன்னின் தற்போதைய லெவலுக்கு இது ரொம்ப அதிகம். அந்த 70% ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை என்றால் அவன் இங்க பக்கம் கூட தலை வைத்து படுக்க மாட்டான். அந்த டஞ்சன் ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள் இருந்தது. ஆனால் அது சாதாரண காடு இல்லை. அங்கிருந்த மரங்கள் பச்சை நிறத்திற்கு பதிலாக இரத்த சிவப்பாக இருந்தன. ஒவ்வொரு மரமும் நெருப்பு பிழம்புகளால் சூழப்பட்டிருந்தது. அது ஒரு காடு என்பதை விட ஒரு நெருப்பு கடல் என்றுதான் சொல்ல வேண்டும். தூரத்திலிருந்தே அந்த வெப்பம் முகத்தை வாட்டியது. நெருப்பு பொறிகள் வானத்தை நோக்கி சிதறிக்கொண்டிருந்தன. லூயுன் அந்த பகுதியை நெருங்கிய போது காற்றிலிருந்த அனல் அவன் உடலையே எரிப்பது போல இருந்தது. ஆனால் ஒரு புன்னகையோட அவன் நுழைவாயிலை பார்த்தான். லெவல் 40 வீரர்களாக இருந்தாலும் நெருப்புக்கு எதிரான சக்தி இல்லை என்றால் இங்கே ஒரு நிமிடம் கூட நிற்க முடியாது. அதனால்தான் அந்த இடம் ஆள் நடமாட்டமே இல்லாமல் காலியாக இருந்தது. லூயுன்னிற்கு அந்த அனல் உரைத்தாலும் அவனிடம் இருந்த 70% எதிர்ப்பு சக்தி அந்த தாங்க முடியாத வெப்பத்தை ஒரு சாதாரண வெயில் போல மாற்றியது. அவனோடு வந்த லாங்கேயரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவள் ஒரு ஃபயர் டிராகன் இனத்தை சேர்ந்தவள் என்பதால் இந்த நெருப்பெல்லாம் அவளுக்கு வெறும் விளையாட்டு சாமான்தான். இருவரும் டஞ்சனுக்குள் ஆழமாக சென்றனர். வெளிப்புறத்தேயே அனல் தெரித்தது என்றால் உள்ளே செல்ல செல்ல வெப்பம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு எகிரியது. லூயுன்னி சுற்றி ஒரு மெல்லிய சிகப்பு நிற ஒளிவட்டம் மின்னி மறைந்தது. சுற்றியுள்ள நெருப்பு பிழம்புகள் அவனை தீண்டாதவாறு அது பாதுகாத்தது. இது அந்த டிராகன் ஆஃப் ஃப்ளேம்ஸ் இன்டிமசி கொடுத்த வரப்பிரசாதம். அப்போது சிஸ்டம் பேனல் தானாகவே ஒரு மான்ஸ்டரின் விவரங்களை காட்டியது. ஃபயர் எலிமெண்டல் ஸ்பிரிட், லெவல் 40, ரேங்க் கோல்டு, அட்டாக் 500, ஹெச்பி 6800, ஸ்கில் 1 ரெயின் ஆஃப் ஃபயர் ஆரோஸ், நெருப்பு அம்புகளின் மழை, 50% டேமேஜ் ப்ளஸ் 50% கிரிட்டிக்கல் ஹிட். ஸ்கில் 2 ஃபயர் எலமெண்டல் டெட்டனேஷன், ஹெச்பி குறையும் போது அதிக டேமேஜ் மற்றும் 60% லைஃப் ஸ்டீல். பலவீனம், திடீர் தாக்குதல்கள், பர்ஸ்ட் டேமேஜ். குறிப்பு: நெருப்பு கடலுக்குள் மறைந்து கொள்வதில் இவை கில்லாடி. லூயுன் அந்த ஸ்டாட்ஸை பார்த்து ஒரு நிமிடம் திகைத்தான். சுற்றிலும் நெருப்பு மட்டும்தான் தெரிந்தது. ஒரு மான்ஸ்டர் கூட கண்ணுக்கு தெரியவில்லை. ஒருவேளை சிஸ்டம் தப்பா காட்டுதோ என்று அவன் நினைத்த அதே வினாடி காற்றில் ஒரு சீரல் சத்தம் கேட்டது. நெருப்பாலேயே உருவான ஒரு கூர்மையான அம்பு அந்த அனல் பிழம்புகளுக்கு நடுவே இருந்து லூயுன்னின் நெற்றியை நோக்கி பாய்ந்து வந்தது. ஆபத்தை உணர்ந்த லூயுன்னின் உடல் மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. அம்பு மிக அருகில் வந்தபோது லாங்கேயர் மின்னல் வேகத்தில் அவனுக்கு முன்னே வந்து நின்றாள். தன் மென்மையான கையால் அந்த நெருப்பு அம்பை அப்படியே பிடித்து நிறுத்தினாள். சாதாரணமாக லூயுன்னுடன் இருக்கும்போது வெட்கப்படும் அந்த பெண் அவனுக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் ஒரு வினாடி கூட தயங்கவில்லை. அந்த அம்பு உருகிய லாவா குழம்பை போல தகதகவென்று மின்னியது. வேறு யாராவது அதை வெறும் கையால் தொட்டிருந்தால் இந்நேரம் கை சாம்பலாகியிருக்கும். ஆனால் நெருப்பையே ஆளும் அந்த சிறு டிராகனுக்கு இது ஒரு தூசு. இங்கே மான்ஸ்டர்ஸ் இருக்கு என்று மென்மையாக சொன்ன லாங்கேயர் தன் கையை லேசாக மூட அந்த நெருப்பு அம்பு அப்படியே சாம்பலாகி உதிர்ந்தது. லாங்கேயர் சொல்லாமலேயே லூயுன்னுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. ஆனால் அவன் எவ்வளவு தேடியும் சுற்றிலும் எதையும் பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் அலை அலையாக நெருப்பு பிழம்புகள் மட்டுமே தெரிந்தன. அப்போதுதான் சிஸ்டம் கொடுத்த குறிப்பு அவனுக்கு ஞாபகம் வந்தது. இவை நெருப்புக்குள் மறைந்து கொள்வதில் கில்லாடி. அவை மறைந்திருந்து தாக்குது. நாம வெளியே தெரிகிறோம். இது கொஞ்சம் கஷ்டமான சண்டைதான் என்று லூயுன் முணுமுணுத்தான். மின்னல் வேகத்தில் அடுத்த நெருப்பு அம்பு தீப்பிழம்புகளை கிழித்துக்கொண்டு லூயுன் மற்றும் லாங்கேயரை நோக்கி பாய்ந்தது. அது ஒரு ஆரம்பம்தான். அடுத்த சில வினாடிகளில் விண்கள் மழை பொழிவதைப் போல தொடர்ச்சியாக ஏகப்பட்ட அம்புகள் நாலாபுறமிருந்தும் சீறி வந்தன. அந்த அனல் காற்றில் அவை விட்டு சென்ற ஒளித்தடங்கள் பார்க்க அழகாக இருந்தாலும் அவை மரணத்தை தரும் வல்லமை கொண்டவை. லாங்கேயரின் முகம் பனிக்கட்டியாக உறைந்தது. அவள் அலட்சியமாக தன் ஆள்காட்டி விரலை நீட்டி காற்றில் ஒரு சுலுக்கு சுலக்கினாள். ஹுஷ்! அவளது விரல் நுனியில் நெருப்பு ஒன்று திரண்டு ஒரு நீண்ட சாட்டையாக மாறியது. ஒரே வீச்சில் அந்த அத்தனை அம்புகளையும் காற்றில் சிதறடித்து சாம்பலாக்கினாள்.
ஏன் முன்னாடியே நெருப்பு வச்சு விளையாடுறீங்களா? லாங்கேயருக்கு கோபம் வரத் தொடங்கியது. உருவம் தெரியாமல் ஒளிந்து கொண்டு திருட்டுத்தனமாக தாக்குவது அவளது பொறுமையை சோதித்தது. அந்த சிறு டிராகன் இளவரசி போர்க்களத்தில் குதிக்க தயாரானபோது லூயுன் அவளை தடுத்து நிறுத்தினான். கேயர், இரு. டஞ்சன்ல கிடைக்கிற EXP நாம குடுக்கிற அடியை பொறுத்து தான் கிடைக்கும். நீயே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா எனக்கு ஒரு EXP கூட கிடைக்காது. லாங்கேயரின் சக்தி எவ்வளவு பயங்கரமானது என்பது லூயுனிற்கு தெரியும். ஆனால் அவன் லெவல் ஏற வேண்டுமானால் அவன்தான் முன்னால் நின்று சண்டை போட வேண்டும். லாங்கேயரின் வேலை ஒரு பாதுகாவலராக இருப்பது மட்டுமே. சரி என்று தலையசைத்துவிட்டு அவள் அமைதியாக பின்னால் நின்றாள். லூயுன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அந்த நெருப்புக் கடலை தன் கண்களால் துழவினான். அந்த அம்புகள் வரும் திசையை வைத்து அவை எங்கு மறைந்திருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க முயன்றான். ஆனால் அது அவ்வளவு எளிதாக இல்லை. அடுத்த கணமே முன்பை விட அதிகமான அம்புகள் அவனை நோக்கி பாய்ந்தன. இந்த முறை அவை எல்லா திசைகளிலிருந்தும் வந்ததால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவனால் குறிவைக்க முடியவில்லை. வேறு வழியின்றி அவன் தற்காப்பு முறைக்கு மாறினான். தன் டிராகன் ஆஃப் ஃப்ளேம்ஸ் இன்டிமசி ஸ்கில்லை முழுமையாக பயன்படுத்தினான். இது நெருப்பு தாக்குதலை 70% குறைத்துவிடும். 70% பவர் இருக்கிறப்ப இந்த அம்புகள் எல்லாம் என்ன பண்ணிட முடியும் என்று தைரியமாக மார்பை கட்டி நின்றான். இதை பார்த்த லாங்கேயர் ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் லூயுன் ஒரு முடிவெடுத்திருந்தால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நினைத்து அமைதியானாள். அந்த அம்புகளில் நெருப்பு மட்டுமில்லை, அது ஒரு வேகத்தில் வரும்போது ஏற்படும் பிசிக்கல் இம்பாக்ட், அதாவது பஞ்ச் இருக்கும் என்பதை அவன் உணரவில்லை. பூம்! அடுத்த நொடி அந்த நெருப்பு அம்புகள் மொத்தமாக லூயுன் மேல் மோதின. 70% நெருப்பு தாக்கம் அவனது ஸ்கில்லால் தடுக்கப்பட்டது. மீதமுள்ள 30% அவனது அதிகப்படியான HPக்கு முன்னால் ஒரு தூசுதான். ஆனால் அந்த அம்புகள் வந்து மோதிய வேகம்! லூயுனின் கண்கள் அப்படியே பிதுங்கிவிட்டன. நேற்றிரவு சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே வெளியே வந்துவிடும் போல இருந்தது. நெருப்பு வேண்டுமானால் அவனை எரிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அம்புகள் ஒரு கனமான கல்லை தூக்கி எறிந்தது போல அவன் உடலில் மோதியது. அவன் சிறுநீரகமே ஒரு நிமிடம் செயலிழந்து மரத்து போனது போல உணர்ந்தான். நெருப்ப தடுத்தாச்சு, ஆனா அந்த இடி மாதிரி விழுகிற அடியை தடுக்க முடியலையே என்று லூயுன் வேதனையில் துடித்தான். நல்ல வேளை அவனோட அடிப்படை ஸ்டாட்ஸ் பலமா இருந்ததுனாலையும் டிஃபென்ஸ் அதிகமா இருந்ததுனாலையும் தப்பிச்சான். இல்லை என்றால் அந்த அம்புகள் அவன் உடம்பையே ஓட்ட போட்டிருக்கும். ஒரு நிமிடம் சுயநினைவு வந்த லூயுன்னுக்கு அப்படியே வேர்த்து கொட்டியது. லாங்கே ஏதோ சொல்ல வந்தா, ஆனா அப்புறம் அமைதியாயிட்டா. அப்போ திடீர்னு முன்னாடி இருந்த நெருப்பு பிழம்புகள் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சது. அந்த நெருப்புக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. அது ஒரு மனுஷ வடிவில் இருக்கிற நெருப்பு பிசாசு மாதிரி இருந்தது. முகம் சரியா தெரியல, ஆனா கையில நெருப்பாலேயே செஞ்ச ஒரு வில் வச்சிருந்தது. அப்போ இவன்தான் அந்த வில்லாளன். லூயுன் தன் கண்ணை சுருக்கி பார்த்தான். ஃபயர் எலமெண்டல் ஸ்ப்ரைட். இதை பார்த்ததும் லாங்கேயருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஓ, லூயுன் ஏன் சிலையாட்டம் அங்கேயே நின்று அடி வாங்கினாருன்னு இப்ப புரியுது. எதிரிய வெளியே வர வைக்கத்தான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. என் புருஷன் நிஜமாவே ஒரு பேடாஸ் டிராகன் நைட் தான் அப்படின்னு அவ அப்படியே பெருமைப்பட்டுக்கிட்டா. அவ கண்ணுல அப்படியே ஆசை மின்னியது. முதல்ல லாங்கேயருக்கு மனுஷங்களாலேயே பிடிக்காது. இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் மேலேயும் அவளுக்கு பெரிய விருப்பம் இல்லை. டிராகன் இனத்திலேயே அவ ஒரு ஹோம் பாடி, அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ரகம். தனியா இருக்கிறது தான் சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இப்போ லூயுன் கூட சேர்ந்து சதித்திட்டம் தீட்டுறது, சண்டை போடுறது எல்லாம் அவளுக்கு புது சந்தோஷத்தை கொடுத்தது. நானாக இருந்தா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நெருப்பையும் உறிஞ்சி எடுத்து அவங்கள வெளியே வர வச்சிருப்பேன். ஆனா லூயுன் எவ்வளோ சிம்பிளா ஒரு தந்திரம் பண்ணி அவங்கள வெளியே வர வச்சுட்டாரு அப்படின்னு அவ வியந்து போனா. நிஜத்தை சொன்னா லூயுன் அங்க எந்த தந்திரமும் பண்ணல. ஷோ ஆஃப் பண்ண போய் அவனுக்கு பல்பு கிடைச்சது தான் உண்மை. இது தெரியாம அந்த பாவன் டிராகன் பொண்ணு அவனை ஒரு ஜீனியஸ்னு நினைச்சிட்டு இருக்கு. நெருப்புக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த ஸ்ப்ரைட் திரும்பவும் அம்பை வில்லுல பூட்டி லூயுன்னை தாக்க ரெடியானது. ஆனா இப்போ லூயுன் சான்ஸ் கொடுக்கல. மின்னல் வேகத்துல முன்னாடி பாய்ஞ்சான். அவன் உடம்பை சுத்தி ஒரு சிவப்பு நிற அலை உருவானது. அவன் அப்படியே ஒரு நெருப்பு பந்து மாதிரி மாறி அந்த ஸ்ப்ரைட் மேல போய் மோதிட்டான். டிராகன் சார்ஜ்! பேங்! லூயுன் மோதின வேகத்துல அந்த ஸ்ப்ரைட் அப்படியே நிலைகுலைஞ்சு மயக்கத்துல நின்னது. அது சுதாரிக்கிறதுக்குள்ள லூயுன் தன் டிராகன் ஃபோர்ட்ரஸ் கேடயத்தை எடுத்து அதோட முகத்திலேயே ஒரு அப்பு அப்பினான். அந்த பிளாட்டினம் கிரேட் கேடயத்தோட அடியில அந்த நெருப்பு ஆவி அப்படியே ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சம் மாதிரி அணைஞ்சு போற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஒரு 6 வினாடி முடிஞ்சதும் அந்த ஸ்ப்ரைட் திரும்ப தாக்காம இருக்கிறதுக்காக டக்குன்னு ரைச்சியஸ் டான் ஸ்கில்ல போட்டான். எதிரி தன்னை விட எக்கச்சக்க லெவல் அதிகம்ங்கிறதுனால லூயுன் ரொம்ப உஷாரா தன் காம்போ அட்டாக்க தொடர்ந்தான். அந்த நெருப்பு ஸ்ப்ரைட் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதும் திரும்பவும் ஒரு அம்பை லூயுன் மேல எய்தது. ஆனா இப்போ லூயுன் கிட்ட டிராகன் ஃபோர்ட்ரஸ் கேடயமும் இருந்தது, கூடவே டாண்ட் பவரும் இருந்தது. அந்த திரையில சிவப்பு நிற டேமேஜ் நம்பர் மெதுவாக தோன்றியது. கிரிட்டிக்கல் ஹிட்
20. அந்த நெருப்பு ஸ்ப்ரைட் அப்படியே உறைந்து போய் நின்றது. நான் ஒரு லெவல் 40 கோல்ட் ரேங்க் மான்ஸ்டர். நான் இவ்வளவு ஆக்ரோஷமா அடிச்சும் இவனுக்கு வெறும் 20 டேமேஜ் தான் விழுதா என்று அது அலறுவது போல தெரிந்தது. எதிரி கொடுத்த டேமேஜை பார்த்த லூ யுன்னிற்கு சிரிப்பு தான் வந்தது. முதல்ல ரொம்ப ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டோமோ, லெவல் 40 மான்ஸ்டர் ஆச்சே என்று கொஞ்சம் பயந்தான். ஆனால் அந்த 70% ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், ரைஷியஸ் டாண்ட் மற்றும் டிராகன் ஃபோர்ட்ரஸ் கேடயத்தின் சக்தி எல்லாம் சேர்ந்தால் எவ்வளவு கெத்துன்னு இப்பதான் அவனுக்கே புரியுது. அந்த லெவல் 40 ஸ்ப்ரைட் இப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு சாதாரண கொசு மாதிரி தான் தெரிந்தது. குறைந்த அந்த 20 ஹெச்பி கூட அவனோட ஹெச்பி ரீஜெனரேஷன் பவர் மூலமா அடுத்த சில வினாடிகளிலேயே ஃபுல்மாயிடுச்சு. லெவல் 40 மான்ஸ்டர் கிட்ட அடி வாங்கியும் லெவல் 18ல இருக்கிற ஒருத்தா முழு ஹெச்பியோட நிற்பதை யாராவது சொன்னால் நம்பவே மாட்டார்கள். அந்த ஸ்ப்ரைட் விடாமல் மீண்டும் தாக்கியது. இந்த முறை வெறும் 15 டேமேஜ் தான் விழுந்தது. லூ யுன் தன் கேடயத்தை முன்னிறுத்தி அதன் மண்டையிலேயே மாற்றி மாற்றி அடித்தான். 123, 125, 155 என அவனது அடிகள் விழ விழ 6800 ஹெச்பி கொண்டிருந்த அந்த ஸ்ப்ரைட் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே சாம்பலாகி போனது. அடுத்த நொடி லூ யுன்னின் லெவல் 19க்கு எகிரியது. இந்த டஞ்சனுக்கு வரணும்னு முடிவு பண்ணதுதான் என் லைஃப்லேயே பெஸ்ட் டிசிஷன் என்று அவன் குசியானான். மற்றவங்களுக்கு இது மரண குழியாக இருக்கலாம், ஆனால் லூ யுன்னிற்றை இது லெவல் ஏத்துவதற்கான சொர்க்கம். அவன் இன்னும் ஆழமாக சென்று அடுத்தடுத்த நெருப்பு ஆவிகளை வேட்டையாடத் தொடங்கினான். அவை முதலில் ஒளிந்து நின்று தாக்கினாலும் லூ யுன்னின் டிஃபென்ஸ் பவரை பார்த்து மிரண்டு வெளியே வந்தன. வெளியே வந்த எதையும் லூ யுன் விடவில்லை. டிராகன் ரஷ் மூலம் மோதி டாண்ட் பண்ணி துவம்சம் செய்தான். ஆனாலும் ஒரு சின்ன வருத்தம், எந்த மான்ஸ்டரும் உருப்படியான லூட் எதையும் கொடுக்கவில்லை. அநேகமாக இது இந்த டஞ்சனின் அமைப்பாக இருக்கலாம். லெவல் 19க்கு அப்புறம் அடுத்த லெவல் போவதற்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பி தேவைப்பட்டது. சாதாரண ஸ்ப்ரைட்ஸ் மட்டும் பத்தாது, அந்த எலீட் மற்றும் பாஸ் மான்ஸ்டர்ஸை வேட்டையாடினால்தான் நிறைய எக்ஸ்பியும் லூட்டும் கிடைக்கும் என்று நினைத்து வேகம் எடுத்தான். இதே சமயம் டஞ்சனுக்கு வெளியே ஜாங் கிங் மேம் காத்து கொண்டிருந்தார்கள். 9 மணிக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னும் இந்த ஆளை காணமே என்று கவலையோடு தன் வாட்சை பார்த்தார்கள். இன்றும் அவர்கள் அந்த கச்சிதமான பிசினஸ் உடையில் செம ஸ்டைலாக வந்திருந்தார்கள். மேம் அந்த நரை நிற பென்சில் ஸ்கர்ட்டில் செம ஸ்டைலாக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த உடை அவர்களின் கச்சிதமான உடலமைப்பை அப்படியே எடுத்து காட்டியது. கருப்பு நிற சில்க் ஸ்டாக்கிங்ஸ் அணிந்திருந்த அவர்களின் கால்கள் ஒரு விதமான வசீகரத்தை வெளிப்படுத்தின. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது, ஆனால் லூ யுன்னை காணவில்லை. திடீரென்று ஜாங் கிங் மேமுக்கு லூ யுன்னின் நிச்சயதார்த்த பெண் லாங் கேயரின் ஞாபகம் வந்தது. ஒரு ஃபயர் குவீன் போல திகழும் அவளது அழகும் மெடுக்கும் மேமுக்கே கொஞ்சம் பொறாமையை தந்தது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே ரூம்ல, அதுவும் அவனோட வருங்கால பொண்டாட்டி. ஒருவேளை நேத்து ராத்திரி 2 பேரும் ரொம்ப நேரமா விளையாடிட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களோ என்று மேம் யோசித்தார்கள். அப்படி இருந்தால்தான் ஃபோன் பண்ணி தொந்தரவு செய்யக்கூடாதே என்று தயங்கியபடி ஒரு வழியாக ஒரு மெசேஜை தட்டிவிட்டார்கள். அதே சமயம் அந்த டஞ்சனுக்குள் நெருப்பு ஆவிகளுக்கு ஒரே ஒரு மனிதனால் மிகப்பெரிய மரண பயம் வந்திருந்தது. முதலில் ஒவ்வொன்றாக வேட்டையாடிய லூ யுன்னை பார்த்து ஆத்திரமடைந்த அந்த ஆவிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவனை தாக்கின. ஆனால் அவனது அசாத்தியமான டிஃபென்ஸ் பவரை பார்த்ததும் அவை அலறியடித்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தன. நெருப்புக்குள் அவை ஒளிந்து கொள்ள பார்த்தபோது லாங் கேயர் அங்கிருந்த அத்தனை நெருப்பையும் அப்படியே உறிஞ்சி எடுத்தாள். பாதுகாப்பு கவசம் போனதும் அந்த லெவல் 40 நெருப்பு ஆவிகள் எல்லாம் லூ யுன்னுக்கு முன்னால் நிர்வாணமாக நின்றன. அழகிகளே, ஓடாதீங்க, உங்க ராஜா வந்திருக்கேன், என் அன்பை வாங்கிக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே லெவல் 19 லூ யுன் லெவல் 40 மான்ஸ்டர்ஸை துரத்தி துரத்தி அடித்தான். இதை பார்த்தால் யாருக்காவது கண்ணீரே வந்துவிடும், அவ்வளவு பரிதாபமாக இருந்தது அந்த மான்ஸ்டர்ஸின் நிலைமை. சரியாக அந்த சமயம் லூ யுன்னின் போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தால் ஜாங் கிங் மேம் மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். அட பாவமே என்று லூ யுன் தலையில் அடித்துக் கொண்டான். எதையோ மறக்கிறமே என்று அவனுக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. அது மேமை சந்திக்க வேண்டிய விஷயம்தான். 9 மணிக்கு மேம் வந்து ஹெல்ப் பண்ணுவதாக சொன்னதை மறந்துவிட்டு இவன் ஆர்வ கோளாறில் தனியாக உள்ளே வந்து விட்டான். மேம், லூ யுன் இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? லூ யுன், சாரி டீச்சர், நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஏற்கனவே டஞ்சனுக்குள்ள வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிட்டேன். ஜாங் கிங் மேமிற்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது.
லெவல் 18ல இருக்கிற பையன் லெவல் 40 டஞ்சனுக்குள்ள தனியா போயிருக்கானா? இவனுக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? லூ யுன் வெறும் மாணவன் மட்டும் கிடையாது, அவன் இந்த நாட்டின் பொக்கிஷம். ஒரு டிராகன் நைட் மற்றும் பல்கலைக்கழகத்தால் முன்கூட்டியே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேதை. அவனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அது ஒட்டுமொத்த தேசத்திற்கே இழப்பு. மேம், லூயுன், நீ இப்போ டஞ்சனோட ஆரம்ப பகுதியில தானே இருக்க. அங்கேயே இரு, நகரவே நகராத. நான் இப்போவே உள்ள வரேன். எந்த ஒரு முட்டாள்தனமான காரியமும் பண்ணிடாத. மெசேஜை தட்டிவிட்டு முகம் வெளுத்துப் போய் மேம் டஞ்சனுக்குள் பாய்ந்தார்கள். உள்ளே ஓடும்போது அவர்கள் மனதிற்குள் வேண்டாத தெய்வமே இல்லை. கடவுளே, அவனுக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது. அவர்கள் தன் வாழ்நாளில் ஓடாத வேகத்தில் ஓடி உள்ளே சென்றார்கள். ஆனால் அங்கே அவர்கள் கண்ட காட்சி ஜாங் கிங்கிங் மேமை நிலைகுலையச் செய்துவிட்டது. கிளாட்டர்! மேமின் போன் அவர் கையை விட்டு நழுவி தரையில் விழுந்தது. யாரோ டைம் ஸ்டாப் மந்திரம் போட்டது போல மேம் அப்படியே உறைந்து போய் நின்றார்கள். ஆச்சரியத்தில் அவர்களது வாய் பிளந்தது. எச்சில் வழிவதை கூட கவனிக்காத அளவுக்கு அவர்கள் திகைத்து போனார்கள். ஏனென்றால் அங்கே அந்த பிரம்மாண்டமான நெருப்பு கடல் காணாமல் போயிருந்தது. அந்த லெவல் 40 நெருப்பு ஆவிகளெல்லாம் மரண பயத்தில் அலறிக்கொண்டிருக்க லூயுன் தன் டிராகன் ஃபோர்ட்ரஸ் கேடயத்தை வைத்துக்கொண்டு அவற்றை மேப் முழுவதும் விரட்டி விரட்டி அடித்துக் கொண்டிருந்தான். அது மட்டுமில்லாமல் விரட்டும்போது அவன் விட்ட அந்த வில்லத்தனமான சிரிப்பு இருக்கிறதே, ஹே ஹே ஹே, நீங்க எவ்வளவு வேகமா ஊடினாலும் என் கைக்கிட்ட இருந்து தப்ப முடியாது. இன்னைக்கு நீங்க தொண்டை கிழிய கத்தினாலும் உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. பின்னாடியே வந்த லாங் கேயருக்கு இதை பார்த்ததும் ஒரு பக்கம் பொறாமையாக இருந்தது. இந்த ஆளு என்கிட்ட கூட இவ்வளவு குசும்பா ரொமான்டிக்கா பேசினதில்லையே. பொதுவாக டிராகன்கள் கொஞ்சம் ஆசை மிக்கவர்கள் என்பதால் லூயுன் தன்னிடமும் இப்படி மிரட்டலாக பேச வேண்டுமென அவள் ரகசியமாக ஆசைப்பட்டாள். ஆனால் ஒரு பெண்ணாக அதை வெளியே சொல்ல முடியாமல் உதட்டை பிதுக்கிக் கொண்டு அவனை பார்த்தாள். அப்போது யாரோ தன்னை கவனிப்பதை உணர்ந்த லூயுன் சட்டென திரும்பி பார்த்தான். டீச்சர் ஜாங், நீங்க எப்ப வந்தீங்க என்று அசட்டு சிரிப்புடன் தலையை சொரிந்தபடி லாங் கேயரின் கையை பிடித்துக்கொண்டு மேம் அருகில் வந்தான். ஜாங் கிங்கிங் மேம் ஒரு வழியாக சுயநினைவுக்கு வந்தார்கள். இன்னும் அங்கங்கே உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த நெருப்பு ஆவிகளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஒரு விசித்திரமான குரலில் கேட்டார்கள். நீ நிஜமாவே நல்லா என்ஜாய் பண்ற போல இருக்கே. சும்மா விளையாட்டுக்கு தான் மேம் என்று லூயுன் வழிந்தான். விளையாட்டுக்கா? லெவல் 40 மான்ஸ்டர்ஸை வச்சா நீ இப்படி விளையாடுவ? மேவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. முதலில் பயந்து பயந்து வேட்டையாடிய லூயுன் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தன்னை பார்த்தே நடுங்குவதை புரிந்து கொண்டதும் தன் விஸ்வரூபத்தை காட்டி மேப் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டான். அந்த நெருப்பு ஆவிகளுக்கு முகமென்று எதுவுமில்லாலும் அவற்றின் உடலமைப்பு மிகவும் வசீகரமாக இருந்தது. பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் ஒரு சாதாரண மனிதன் அவற்றின் அருகில் சென்றால் அடுத்த நொடியே கருகிச் சாம்பலாகி விடுவான். ஆனால் இப்போது அந்த லெவல் 40 மான்ஸ்டர்கள் லூயுன்னை கண்டு நடுங்குவதை ஜாங் கிங்கிங் மேமால் உணர முடிந்தது. இவன் அப்படி என்னதான் பண்ணிருப்பான்? இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி அலறி அடிச்சிட்டு ஓடுது என்று மேம் ஆச்சரியப்பட்டார்கள். அப்புறம் மீண்டும் ஒரு டீச்சருக்கே உரிய மிடுக்கோடு, லூயுன், நீ செஞ்சது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு உனக்கு தெரியுமா? நீ ஏற்கனவே அந்த பெரிய பல்கலைக்கழகத்துல சீட் வாங்கின ஒரு மாணவன். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம ஸ்கூல் மேலிடத்துக்கு என்ன பதில் சொல்லும் என்று கடுமையாக கண்டித்தார்கள். லூயுன் தன் தவறை உணர்ந்து, சாரி டீச்சர் ஜாங், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என்று அசடு வழிந்தான். அவன் மன்னிப்பு கேட்ட விதத்தை பார்த்ததும் மேமிற்கு அதற்கு மேல் கோபப்பட மனமில்லை. திடீரென்று மேம் தன் கையை அசைக்க அவரோட ஸ்டோரேஜ் டைமென்ஷன் பகுதியிலிருந்து ஒரு நீண்ட வாள் வெளிப்பட்டது. அது ஒரு நீல நிற படிகத்தால் செதுக்கப்பட்டது போல மின்னி மறைந்தது. அந்த வாள் வெளியே வந்தவுடனே அந்த டஞ்சனின் கொதிக்கும் வெப்பம் அப்படியே குறைந்து ஒரு விதமான குளிர்ச்சி பரவியது. இதுதான் ஃப்ராஸ்ட் எட்ஜ் வாள். 4ஆம் யுகத்தைச் சேர்ந்த பனிவகை உயிரினங்களின் மிச்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இது ஒரு லெஜெண்டரி ஆயுதம். நெருப்பு வகை மான்ஸ்டர்ஸை வீழ்த்த இதுதான் சரியான கருவி. சொல்லிக்கொண்டே அந்த வாளை லூயுன்னிடம் கொடுத்தார்கள். இதப்படி, இப்போ நான் உன்னை லெவல் ஏத்த கூட்டிட்டு போறேன். நான் முன்னாடி போவேன். நான் எப்படி வேட்டையாடுறேன்னு பின்னாடியே வந்து கவனி. மான்ஸ்டர்ஸோட ஹெச்பி குறையும் போது நீ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி ஃபினிஷ் பண்ண. சரியான ஆயுதம் இல்லாம இந்த மாதிரி பெரிய டஞ்சன்ல லெவல் ஏறுறது கஷ்டம். லூயுன்னிற்காகவே மேம் அன்று அதிகாலையிலே எழுந்து போய் ஸ்கூல்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இந்த வாளை எடுத்து வந்திருக்கிறார்கள். இல்லையென்றால் லூயுன்னின் தற்போதைய லெவலுக்கு இந்த டஞ்சனில் பெரிய டேமேஜ் கொடுப்பது சாத்தியமே இல்லை. வாளை கையில் வாங்கிய லூயுன்னிற்கு அந்த மென்மையான குளிர்ச்சியும் மேமின் அக்கறையும் நெஞ்சை தொட்டது. ரொம்ப நன்றி டீச்சர் ஜாங். இந்த வாள் இருந்தா என்னால இன்னும் நல்லா சண்டை போட முடியும்.
உண்மையிலே நீ எனக்கு நன்றி சொல்லணும்னா வெறும் வார்த்தை மட்டும் பத்தாது. இன்னைக்கு வேட்டை முடிஞ்சதும் எனக்கு ஒரு நல்ல ட்ரீட் கொடுக்கணும், சரியா என்று கண்ணடித்து சிரித்தார்கள் மேம். அந்த சிரிப்பில் ஒரு மலரின் வசீகரம் இருந்தது. மேம் அருகில் நின்றாலே ஒரு மென்மையான நறுமணம் லூயுன்னை மயக்கியது. வெட்கத்தில் முகம் சிவந்த லூயுன் அலையசைத்து சம்மதித்தான். லூயுன் அந்த பணிவாளை வாங்கிக் கொண்டு மேமின் அக்கறையை நினைத்து பெருமைப்பட்டான். ஆனால் அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி தீப்பிழம்பே எரிந்து கொண்டிருந்தது அவனுக்கு தெரியவில்லை. லாங்கேயர் தன் நாய்க்குட்டி போன்ற பாவமான கண்களால் லூயுன்னை பார்த்தாள். அவளும் இன்று ஒரு ப்ரொஃபஷனல் உடையில் இருந்ததால், ஓ, உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றவங்கள தான் பிடிக்குமா என்று மனதுக்குள் பொறுமினாள். தன் பிஞ்சு விரல்களை இறுக்கிக் கொண்டு ஜாங்கிங்கிங் மேமை ஒரு லுக் விட்டாள். முதலில் லூயுன்னை திருமணம் செய்ய 100% விருப்பமில்லாமல் இருந்தவள்தான் இவள். ஆனால் இப்போது இன்னொரு பெண் அவன் மேல் அக்கறை காட்டுவதை பார்த்ததும் அவளுக்குள் இருக்கும் பொறாமை தீ பற்றிக் கொண்டது. லூயுன் இப்போ என்னோட சொத்து, லாங்கேயரோட சொத்து, அவனை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டாள். பாவம் லூயுன், மேமுக்கு தன்மேல் ஒரு கிரஷ் இருப்பதே அவனுக்கு தெரியாது. அவர் ஒரு கடமை உணர்வு மிக்க டீச்சர் என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். சரி வா, உன் டீச்சர் உனக்கு வேட்டை எப்படின்னு சொல்லித்தர்றேன் என்று சொல்லிவிட்டு மேம் தன்னிடம் இருந்த இன்னொரு பணிவாளை உருவினார்கள். ஆனால் சுற்றிலும் இருந்த மரங்களில் நெருப்பு அணைந்து போயிருப்பதை பார்த்து அவர்களுக்கு ஒரு கணம் குழப்பம் வந்தது. ஏன் இங்க நெருப்பே இல்லை? இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் லூயுன்னை பார்த்து ஓடுது என்று யோசித்தார்கள். ஆனால் ஒருவேளை இது தற்செயலா நடந்திருக்கும், சில மான்ஸ்டர்ஸ் ஆரம்பத்திலே இப்படித்தான் பயப்படும் போன என்று சமாதானமடைந்து முன்னேறினார்கள். லூயுன்னால் துரத்தப்பட்டு ஆத்திரத்தில் இருந்த அந்த நெருப்பு ஆவிகள் இப்போது ஒரு பெண் தங்களை எதிர்க்க வருவதை பார்த்ததும் எகிரி குதித்தன. நாங்க வெறும் தஞ்சன் மான்ஸ்டர்ஸ் தான், ஆனா எங்களுக்கும் சுயமரியாதை இருக்குடா என்று சொல்வது போல ஒரு ஆவி சட்டென்று நின்றது. தன் நெருப்பு வில்லை முழுமையாக இழுத்து ஒரு அம்பை மேம் நோக்கி குறிவைத்தது. ஆனால் அந்த அம்பு மேமை தொடுவதற்குள் அவர்கள் தன் பனிவாளால் அதை அப்படியே காற்றிலேயே துண்டாக்கினார்கள். வாவ், நிஜமாவே ஜின்ஷா நம்பர் 1 ஸ்கூல் டீச்சர்னா சும்மாவா? லூயுன் வியந்து நின்றான். மேமின் அழகுக்கு இணையாக அவர்களின் வாழ்வீச்சும் அபாரமாக இருந்தது. அடுத்த நொடி அந்த கருப்பு நிற சில்க் ஸ்டாக்கிங்ஸ் அணிம கால்களால் தரையை உந்தி மேம் மின்னல் வேகத்தில் அந்த ஸ்ப்ரைட் நோக்கி பாய்ந்தார்கள். நல்லா கவனி லூயுன், ஒரு போர் வீரன் எப்படி சண்டை போடணும்னு உன் டீச்சர் சொல்லித் தர்றேன் பாரு. லூயுன் அப்படியே அசையாமல் நின்று கவனிக்கத் தொடங்கினான். அவன் இப்பதான் டிராகன் நைட் ஆகியிருக்கிறான். ஆனால் ஜாங்கிங்கிங் மேமிடம் இருக்கும் அந்த போர்க்கள அனுபவம் அவனிடம் இல்லை. ஒரு பக்கம் லூயுன் தன் சிஸ்டம் பவரை வைத்திருந்தாலும் முறையான பயிற்சி பெற்ற ஒரு டீச்சரின் போர்க்கலைக்கு முன்னால் அவன் இன்னும் மாணவன்தான். சில நொடிகளிலேயே ஜாங்கிங்கிங் மேம் அந்த நெருப்பு ஆவிக்கு மிக அருகில் சென்றார்கள். தன் கையில் இருந்த பனிவாளை ஃப்ராஸ்ட் ஸ்வோர்டை மின்னல் வேகத்தில் வீசினார்கள். வுஷ்! அந்த நெருப்பு ஆவியால் தப்பிக்கவே முடியவில்லை. அதன் ஒரு கை அப்படியே துண்டிக்கப்பட்டு காற்றில் பறந்தது. பொதுவாக நெருப்பு ஆவிகளுக்கு திடமான உடல் கிடையாது, அவை வெறும் நெருப்பு பிழம்புகள்தான். ஆனால் மேம் கையில் இருந்த அந்த பனிவாளின் அபாரமான குளிர்ச்சி நெருப்பை அப்படியே உறைய வைத்து வெட்டி எறிந்தது. மேமின் இந்த ஆக்ரோஷத்தை பார்த்த அந்த ஸ்ப்ரைட் மரண பயத்தில் தன் நண்பர்களை உதவிக்கு கூப்பிட்டது. ஆனால் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்ற நெருப்பு ஆவிகள் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்கவில்லை. உதவியா, அங்க பாரு, அந்த லூயுன் பின்னாடி நின்னுட்டு இருக்கா, அவனை மீறி நாங்க எப்படி வர்றது என்று அவை நடுங்கின. அந்த நெருப்பு ஆவிகளுக்கு லூயுன் ஒரு ஆறாத வடுவாக மாறிவிட்டான். வேறு வழியின்றி அந்த ஸ்ப்ரைட் பின்வாங்கியே சண்டை போட்டது. ஆனால் ஜாங்கிங்கிங் மேம் ஒரு தேர்ந்த வாழ்வீராங்கனை. நெருப்பு ஆவிகள் தூரத்திலிருந்து தாக்கக்கூடியவை. ஆனால் மேம் நெருங்கி வந்து தாக்கியதால் அதனால் எதையும் செய்ய முடியவில்லை. அதன் ஹெச்பி கடகடவென குறைய ஆரம்பித்தது. அப்போது ஒரு சிறிய இடைவெளி கிடைக்க அந்த ஸ்ப்ரைட் தன் ஃபயர் ஸ்டாம் வித்தையை இறக்கியது. வானத்திலிருந்து 100கணக்கான நெருப்பு அம்புகள் மழையாக கொட்டின. அதிலிருந்து அந்த 50% ஸ்லோ எஃபெக்ட் மேமின் வேகத்தை குறைத்தது. அது மட்டும் இல்லாமல் சில அம்புகள் மேமின் ஆடையில் பட்டு தீ பற்றின. மேம் டக்குன்னு நெருப்பை அமைத்தாலும் அந்த அழகான ப்ரொஃபஷனல் ஆடை அங்கங்கே கருகி கிழிந்து விட்டது. மேமின் மென்மையான தோல் வெளியே தெரிய ஆரம்பித்தது. இதை பார்த்ததும் மேமுக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது. என் ட்ரெஸ்ஸையே கிழிச்சிட்டியா என்று கோபப்பட்ட மேம் வேகம் குறைந்தாலும் தளராமல் தன் வாளை ஓங்கினார்கள். கையில் இருந்த பனிவாளை காற்றில் சுழற்றி ஒரு பலமான வீச்சை வீசினார்கள். அந்த வாளிலிருந்து வெளிப்பட்ட வாளொளி ஸ்வோர்ட் ஆரா காற்றை கிழித்து கொண்டு போய் அந்த நெருப்பு ஆவியை மீண்டும் பதம் பார்த்தது. மேமின் இந்த அதிரடி தாக்குதலை பார்த்து லூயுன் அப்படியே அசந்து போய் நின்றான். மேம் இவ்வளவு டெரர்னு அவனை எதிர்பார்க்கவே இல்லை. லூயுன்னருக்கு அந்த அழகு டீச்சரை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. போர்க்களத்தில் மேம் காட்டிய அந்த வேகம், அவர்களின் அசைவுகள் என எல்லாமே பிரமிக்க வைத்தன.
குறிப்பாக அந்த போராட்டத்தின் நடுவில் கிழிந்த ஆடையை தாண்டி தெரிந்த அவர்களின் தோற்றம். எங்கே ஆடை மொத்தமாக பீந்து விடுமோ என்று லூயுன் ஒரு நிமிடம் பதறித்தான் போனான். ஆனால் அந்த துணி கடைசி வரை தாக்குப்பிடித்து விட்டது. 5 நிமிடம் நடந்த அந்த பயங்கர போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக அந்த நெருப்பு ஆவியை மேம் வீழ்த்தினார்கள். அவர்களுக்கு மூச்சிரைத்தது, முகம் முழுக்க வியர்வை வழிந்தது. பாத்தியா லூயுன் என்று தன் பணிவாரை உரையிலிட்டபடி அவன் அருகே வந்து சிரித்தார்கள். இதுதான் போர்க்கலை. நீ ஒரு வாழ்வீரன் இல்லை என்றாலும் ஒரு டிராகன் நைட்டாக உன்னாலும் இதை செய்ய முடியும். இப்போ உன்முறை. நான் உனக்கு துணையாக பின்னாடியே இருக்கேன். ஒருவேளை உன்னால ஜெரிக்க முடியலைனா கூட பரவாயில்ல, ஏன்னா நீ இன்னும் லெவல் 18 தான். லூயுன் தலையசைத்துவிட்டு கையில் பணிவாளுடன் முன்னேறினான். தூரத்திலிருந்த நெருப்பு ஆவிகள் லூயுன் ஒரு அடி முன்னால் வைப்பதை பார்த்ததும் ஏதோ பேயை பார்த்தது போல அலறிக்கொண்டு 8 அடி பின்னால் ஓடின. லூயுனிற்கு சிரிப்புதான் வந்தது. டேய், நான் என்ன மனுஷனை திங்கிற ராட்சசனா? ஏண்டா இப்படி பயப்படுறீங்க? அந்த ஆவிகளுக்கு பேச தெரிந்தா லூயுனை அர்ச்சனை செய்திருக்கும். ஒரே காம்போல எங்க ஆளையே காலி பண்ணிட்டு இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறியா என்று அவை நினைத்திருக்கலாம். இதை பார்த்த ஜாங்கிங் கிங் மேமருக்கு தூக்கி வாரி போட்டது. லெவல் 40 மான்ஸ்டர்ஸ் ஏன் இந்த லெவல் 18 பையனை பார்த்து இப்படி நடுங்குதுங்க? ஒரு ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி ஓநாய்கள் நடுங்கிற மாதிரி இருக்கே என்று மேம் குழம்பினார்கள். அப்போது ஒரு நெருப்பு ஆவிக்கு கோபம் வந்தது. ஒரே அடியா ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி என்று நினைத்து தன் முழு பலத்தையும் திரட்டி லூயுன்னை தாக்க பாய்ந்தது. லூயுன்னின் முகம் பிரகாசமானது. டிராகன் சார்ஜ். அந்த வேகத்தில் மோதியதும் அந்த மான்ஸ்டர் அப்படியே 6 வினாடிகள் மயக்கமடைந்து ஸ்டன் நின்றது. ஒரு நொடி கூட வீணாக்காமல் லூயுன் தன் பணிவாளை ஓங்கி வெட்டினான். முன்பை விட இப்போது டேமேஜ் அதிகமாக விழுந்தது. சில அடிகளிலேயே அதன் பாதி HP காலியானது. அந்த 6 வினாடிகள் முடியப்போகும் நேரத்தில் டக்குன்னு ஜஸ்ட் ஸ்டாண்ட் போட்டான். மஞ்சள் நிற ஒளியில் சிக்கிய அந்த ஆவி லூயுன்னை நோக்கி ஒரு அம்பை எய்தது. அது கிரிட்டிக்கல் ஹிட்டாக விழுந்தும் லூயுன்னிற்கு வெறும் 16 டேமேஜ் தான் ஏற்பட்டது. பக்கத்தில் நின்ற ஜாங்கிங் கிங் மேமின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின. என்னது, வெறும் 16? லெவல் 40 மான்ஸ்டர் இவனை தாக்கினா வெறும் 16 HP தான் குறையுதா? மேமிற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. வெறும் 16 டேமேஜ், அப்புறம் கதை முடிஞ்சுது. அந்த நெருப்பு ஆவி எய்த அம்பு லூயுன்னை ஒன்றும் செய்யவில்லை. அடுத்த சில வினாடிகளில் லூயுன்னின் பணிவாழ்வீச்சிலே அந்த லெவல் 40 மான்ஸ்டர் துண்டு துண்டாக சிதறி செத்தது. வேலையை முடித்துவிட்டு நெற்றி வியர்வையை துடைத்துக்கொண்டே லூயுன் மேமிடம் வந்தான். சாரி டீச்சர் ஜாங், நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த நுணுக்கமான கலை இன்னும் எனக்கு கை வரல. நான் சும்மா கண்டமேனிக்கு தான் வெட்டுறேன் என்று அசட்டு சிரிப்புடன் சொன்னான். கண்டமேனிக்கு வெற்றியா? ஜாங்கிங்கிங் மேம் அப்படியே வாயடைத்து போய் நின்றார்கள். ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை. அதற்குள் ஒரு லெவல் 40 கோல்ட் ரேங்க் மான்ஸ்டரை இவன் காலி பண்ணிவிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் 10 நிமிஷம் கஷ்டப்பட்டு விதவிதமான வித்தைகளை காட்டி தான் ஒரு மான்ஸ்டரை சாகடிச்சேன். ஆனா இவன் அசால்ட்டா அதை ஓட விடாம லாக் பண்ணி ஒரே நிமிஷத்துல முடிச்சிட்டான். அது சாகடத்துக்குள்ள இவனுக்கு வெறும் 16 டேமேஜ் தான் கொடுத்திருக்கு. இவன் மனுஷன்தானா இல்ல ஒரு மித்திக் கிளாஸ் ஹீரோவோட பவர் நிஜமாவே இவ்ளோ பயங்கரமானதா என்று மேம் வியந்தார்கள். நீ நிஜமாவே லெவல் 18 தானா என்று மேம் சந்தேகமாக கேட்க லூயுன் சிரித்துக்கொண்டே இல்ல மேம், இப்போ நான் லெவல் 19 என்றான். மேமிற்கு இன்னும் அதிர்ச்சி அதிகமானது. இந்த டஞ்சனுக்குள்ள வந்த கொஞ்ச நேரத்துல இவன் எப்படி இவ்ளோ வேகமா லெவல் ஏறினான்? மேமிற்கு லூயுன் அந்த மான்ஸ்டர்ஸை துரத்தி கொண்டு ஓடிய காட்சி ஞாபகம் வந்தது. மித்திக் கிளாஸ் மட்டும் காரணம் கிடையாது, இவன்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு என்று மேம் சந்தேகித்தார்கள். லூயுன் அடுத்த வேட்டைக்கு தயாரானான். மேம் அவனை தடுக்கவில்லை. உண்மையில் மேம் இன்று லூயுன்னிற்கு உதவி செய்து அவனுடன் கொஞ்சம் நெருக்கமாகவும் பழகலாம் என்றுதான் வந்தார்கள். ஆனால் இப்போது மேமின் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தன. இவன் இவ்ளோ பலசாலியா இருக்கான்னு தெரியாம நான் அவன்கிட்ட போய் என் வாழ்வித்தையை காட்டி ஷோ பண்ணிட்டு இருந்தேனே, நினைக்கவே வெக்கமா இருக்கே. அப்போது லூயுன் எதையோ கவனித்துவிட்டு முகம் சிவக்க மெதுவாக சொன்னான். டீச்சர், நீங்க முதல்ல உங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மேம் கீழே குனிந்து பார்த்தார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு உரைத்தது. சண்டையின் வேகத்தில் ஆடை கிழிந்து அவர்களின் அழகான தோற்றம் வெளியே தெரிந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் வெட்கமாகவும் இன்னொரு பக்கம் எரிச்சலாகவும் இருந்தது. வெளியே பார்ப்பதற்கு வசீகரமான பெண்ணாக தெரிந்தாலும் மேம் உள்ளூர கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ரகம். இப்படி அரைக்குறை ஆடையுடன் இருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நல்ல வேளை மேமிடம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இருந்தது. அடுத்த நொடியே தன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸிலிருந்து ஒரு புதிய ப்ரொஃபஷனல் ஆடையை எடுத்து மின்னல் வேகத்தில் மாற்றிக்கொண்டார்கள். கண் இமைக்கும் நேரத்தில் மேம் உடை மாற்றுவதை பார்த்து லூயுன்னிற்கு தலை சுற்றியது. வாழ்வீச்சில மட்டுமில்ல, ட்ரெஸ் மாத்துறதுலேயும் மேம் கில்லாடிதான் என்று நினைத்து கொண்டான். மேமின் அந்த மென்மையான குரலும் காதோரம் அவர் ஊதிய அந்த சூடான மூச்சு காற்றும் லூயுன்னை ஒரு நிமிடம் நிலை குலைய வைத்தது.
உனக்கு இன்னும் பார்க்கணும்னு ஆசையா இருந்தா இன்னைக்கு நைட்டு என் ரூமுக்கு வா, உனக்கு வேண்டிய மட்டும் பார்க்கலாம் என்று அவர் ரகசியமாக சொன்னபோது லூயுன்னிற்கு தொண்டை அடைத்தது. ஆனா அடுத்த நொடியே அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான குளிர்ச்சி பரவறதை உணர்ந்தான். திரும்பி பார்த்தா லாங் கேர் ஒரு எரிமலையாவே மாறி நின்னுட்ருக்கா. அவளோட அந்த பொறாமை கலந்த பார்வையை பார்த்த உடனே லூயுன் சுதாரிச்சுக்கிட்டான். அதை அப்புறம் பேசிக்கலாம் மேம் என்று சொல்லிவிட்டு விஷயத்துக்கு வந்தான். ஜாங் கிங்கிங் மேமுக்கும் விஷயம் புரிஞ்சது. சரி, விளையாட்டை நிறுத்திட்டு லெவல் ஏத்துற வேலையை பார்ப்போம். உன் பலம் நான் நினைச்சதை விட ரொம்ப அதிகம், அதனால நான் உனக்கு சைடில் சப்போர்ட் பண்றேன் என்று சொன்னார்கள். ஆனா அந்த நேரத்தில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டது. இதுவரை லூயுன்னை கண்டு தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்த அந்த நெருப்பு ஆவிகள், ஃபயர் எலிமெண்டல் ஸ்பிரைட்ஸ் திடீரென நின்றன. ஐயோ, இது சரியில்லையே என்று மேம் எச்சரித்தார்கள். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ ஒன்னா சேர்ந்து நம்ம மேல பாய போகுதுங்க. தப்பிக்க வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாய் கூட திருப்பி தாக்கும். இதுங்க டஞ்சன் மான்ஸ்டர்ஸ் ஆச்சே. இப்போதைக்கு நாம பின்வாங்கிறது தான் நல்லது. லூயின், சீக்கிரமோடு. மேம் லூயுன்னை பிடிச்சு இழுத்துட்டு பின்வாங்க பார்த்தாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த நெருப்பு ஆவிகள் கூட்டம் மொத்தமாக தங்கள் வில்லை தூக்கி வானத்தை நோக்கி குறிவைத்தன. வுஷ் வுஷ் வுஷ். ஆயிரக்கணக்கான நெருப்பு அம்புகள் வானத்தை மறைத்து கொண்டு ஒரு மீட்டியார் ஷவர் போல இவர்களை நோக்கி பாய்ந்து வந்தன. அந்த அத்தனை அம்புகளும் சேர்ந்து வானத்தையே இரத்தச் சிவப்பாக மாற்றிவிட்டன. ஜாங் கிங்கிங் மேமின் முகம் வெளுத்து போனது. எல்லாம் முடிஞ்சது, இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஒவ்வொரு மான்ஸ்டரும் லெவல் 40, அத்தனையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணா ஒரு எப்பிக் டியர் வீரனால கூட தாங்க முடியாது. அந்த அம்புகள் மிக வேகமாக இவர்களை நெருங்கின. கடைசி நேரத்தில் ஒரு முடிவெடுத்த மேம் தன் பனிவாளை இருக்க பிடிச்சுக்கிட்டு லூயுன்னிற்கு முன்னாடி வந்து நின்றார்கள். டீச்சர் என்று லூயுன் மெல்ல முணுமுணுத்தார். நீ முதல்ல ஓடு லூயுன், நான் இவங்கள சமாளிச்சு உனக்கு நேரம் ஒதுக்கி தர்றேன். நான் லெவல் அதிகம்ங்கிறதால என்னால கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. மேம் ஜாங் கிங்கிங் உறுதியான குரலில் கத்தினார்கள். தன் உயிரை கொடுத்தாவது லூயுன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் துணிந்து விட்டார்கள். ஆனால் லூயுன் அசையவில்லை. டீச்சர், நான் ஏன் போகணும் என்று ஒரு அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டான். உண்மையில் இந்த நெருப்பு ஆவிகள் ஓடிக்கொண்டிருந்த வரைதான் அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. இப்போதெல்லாம் அவனாகவே முன்வந்து கூட்டமாக நிற்கும்போது அவனுக்கு வேலை மிச்சம். 70% நெருப்பு எதிர்ப்பு சக்தி, ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அவனிடம் இருக்கும்போது இந்த ஆயிரக்கணக்கான அம்புகள் அவனுக்கு வெறும் காகித அம்புகள்தான். ஆனால் பாவம், மேமிற்கு இது தெரியாது. ஏன் போகணுமா? உனக்கு இன்னும் நிலைமை புரியலையா? இங்கே நின்னோம்னா நாம 2 பேரும் செத்துடுவோம் என்று மேம் ஆத்திரத்தில் கத்திவிட்டு லூயுன்னை திரும்பி பார்த்தாள். அங்கே அவன் இல்லை. அடுத்த வினாடி மேமிற்கு முன்னால் லூயுன்னின் குரல் கேட்டது. டீச்சர், நீங்க அங்கேயே நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மேமின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இந்த பையன் என்ன பண்றான்? அந்த அனல் காற்று முகத்தை வாற்றதை இவன் உணரலையா என்று அவர்கள் பதறுவதற்குள் அந்த நெருப்பு அம்பு மழை லூயுன் நின்ற இடத்தை தாக்கியது. பூம்! லூயுன் நின்றிருந்த இடம் ஒரு நொடியில் ஒரு மாபெரும் நெருப்பு கடலாக மாறியது. வானத்தை முட்டும் அளவுக்கு எழும்பிய அந்த தீப்பிழம்புகள் லூயுன்னை மொத்தமாக விழுங்கிவிட்டன. லூயுன்! மேம் அலறினார்கள். அவர்களின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. லூயுன் சமைத்து கொடுத்த உணவுகள், அவனுடன் பழகிய அந்த அழகான நேரங்கள், ஒரு மித்திக் கிளாஸ் வீரனாக அவனிடம் அவர்கள் கண்ட அந்த எதிர்காலம் எல்லாமே கண்முன்னே வந்து சென்றது. உண்மையில் ஒரு நல்ல கணவனாக, தன் வாழ்நாள் துணையாக லூயுன்னை மேம் அதிசயமாக தேர்வு செய்திருந்தார்கள். ஆனால் எல்லாம் இப்படி ஒரே நொடியில் முடிந்துவிட்டதே என்று அவர்கள் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஆனால் அங்கே நின்றிருந்த லாங் கேயர் மட்டும் அமைதியாக இருந்தாள். மேம் ஜாங் கிங் தொண்டை கிழிய கத்துவதை பார்த்தவள், இந்த முட்டாளுக்கு லூயுனை பத்தி எதுவுமே தெரியல என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். 70% எதிர்ப்பு சக்தி கொண்ட லூயுன்னை இந்த சாதாரண நெருப்பாம்புகள் என்ன செய்துவிட முடியும்? என் புருஷனை என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க பாக்குறியா? உனக்கு லூயுன்னை பத்தி என்ன தெரியும்? லாங் கேரின் முகத்தில் ஒரு நக்கல் கலந்த புன்னகை வந்தது. ஜாங் கிங்கிங் மேம் கதறுவதை பார்த்து அவளுக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருந்தது. நீ டீச்சரா இருக்கலாம், ஆனா லூயுன்னை பத்தி முழுசா தெரிஞ்சது எனக்கு மட்டும்தான். என்கிட்ட போட்டியிட உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். மேம், என்ன கூப்பிட்டீங்களா? ஜாங் கிங்கிங் மேம் கண்ணீர் வடிக்க தயாரான அந்த நொடியில் அந்த நெருப்பு பிழம்புகளுக்கு நடுவிலிருந்து ஒரு பழக்கப்பட்ட குரல் கேட்டது. மேம் அப்படியே சிலையாக நின்றார்கள். மெல்ல மெல்ல நெருப்பு தணிய அதன் நடுவிலிருந்து லூயுன் கம்பீரமாக வெளியே வந்தான். அத்தனை நெருப்பு அம்புகள் தாக்கியும் அவன் உடலில் ஒரு கீறல் கூட இல்லை. அவன் சட்டையில் ஒரு தீப்பொறி கூட படவில்லை.
அவனை சுற்றி ஒரு மெல்லிய சிவப்பு நிற ஒளிவட்டம் கவசமாக நின்றது. ஆனால் அவன் கையிலிருந்த அந்த ஃப்ராஸ்ட் வால் மட்டும் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் உருகி ஆவியாகி வெறும் பிடி மட்டும்தான் மிஞ்சியிருந்தது. நீ நீ நல்லா இருக்கியா? மேம் தன் கண்களையே நம்ப முடியாமல் தேத்து பார்த்தார்கள். அவன் உயிரோடு இருப்பதை உறுதி செய்தவுடன் அழுகை அப்படியே சந்தோஷமாக மாறியது. நிச்சயமா மேம், எனக்கு ஒன்னும் ஆகல. எனக்கு தான் 70% நெருப்பு எதிர்ப்பு சக்தி இருக்கே என்று லூயுன் சிரித்துக்கொண்டே சொன்னான். இந்த 70% பவர் இருக்கும் வரை அவன் ஒரு அழிக்க முடியாத கரப்பான் பூச்சி மாதிரிதான். 70% எதிர்ப்பு சக்தியா? மேம் ஒரு நிமிடம் திகைத்து போனார்கள். ஒரு மித்திக் கிளாஸ் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமா? 100 டேமேஜ் கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 30 தான் இவனுக்கு விழும்னா இவன் ஒரு சீட் கோடு வச்சு விளையாடுற மாதிரி இல்ல? மேம் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் மூழ்கினார்கள். உண்மையில் லூயுன்னின் இந்த அசாத்திய பலத்திற்கு அவனது டிராகன் நைட் வேலை மட்டும் காரணமல்ல. அவனோடு இருக்கும் அந்த சிறு நெருப்பு டிராகன் லாங் கேயர் தான் உண்மையான காரணம். அவளுடைய சக்தியை தான் லூயுன் பகிர்ந்து கொள்கிறான் என்பது பாவம் மேமிற்கு தெரியாது. அது மேம், இந்த வாள் உருகி போச்சு. இதற்காக என்னை பணம் கட்ட சொல்ல மாட்டீங்களே? என்கிட்ட இப்போ ஒரு காசு கூட இல்ல. ஆமாம், அவன்கிட்ட இருந்த 200 தங்கக் காசுகளையும் லாங் கேயர் ஏற்கனவே ஷாப்பிங் செய்து காலி பண்ணியிருந்தாள். இப்ப வாள் உடைஞ்சு போச்சு. ஆனா எதிரிகள் இன்னும் கூட்டமா நிக்கிறாங்க. லூயுன் வெறும் கையாலேயே அந்த பாஸ வீழ்த்த போறானா, இல்ல லாங் கேயர் தன் சுயரூபத்தை காட்ட போறாளா? அடுத்த சீன் இன்னும் அதிரடியா இருக்க போகுது.